அண்ணா இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே 4 நாள் ஆச்சுல வீடியோ போட்டு. சாரி, லிட்டில் பிட் பிஸியாக இருந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். ஓகே. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம யூன்மினுக்குன்னு ஒரு ஸ்டோரி வந்துட்டு போட்டதே இல்லை இது வரைக்கும். ஒன்று போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், சம்திங் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம யூன்மினுக்கான ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இதில் டேக்குக் இருக்க மாட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது, கண்டிப்பாக இல்லை, டேக்குக்கும் இருப்பாங்க. பட் இது வந்து யூன்மினோட ஸ்டோரி. ஓகே, இதோட டைட்டில் என்னென்னா பேட்சப். ஓகேடா, இப்போ நம்ம எதுவுமே பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கொஞ்சம் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம அப்படியே போயிடலாம். ஓகேடா, இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு வீடு தான் காட்டுறோம். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பர்சன் இருக்காங்க. அங்கே அப்படியே அவங்க ஒரு மாதிரி சேடாக ஒரு மூலையில் உட்காந்துட்ருக்காங்க. யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. பட் யாருமே அங்கே இல்லை. ஸோ இப்போது அப்படியே ஒரு பர்சன் கதவுக்கிட்ட வந்து அப்படியே தட்டோர நாக் பண்ணுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்ட உடனே உள்ள பர்சன் தான், வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அங்கே யாரும் வரல. ஆக்சுவலாக ஒரு பர்சனோட ட்ரீம் தான் அது. இப்போ அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. என்றைக்கும் அதே ட்ரீமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சிட்டு ஒரு மாதிரி சேடாக இல்லை, ஒரு மாதிரி காண்டாக இருக்குது அவருக்கு. ஸோ அப்படியே எந்திரிக்கிறாரு. பக்கத்தில் பார்த்தா இன்னொரு பர்சன் தூங்கிட்டு இருக்காங்க நல்லா. இப்போது அப்படியே ஒரு மொபைல்லாம் ரிங் ஆகுது. காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் ரிங்காக இங்கே அந்த பர்சனுக்கு செம்மையாக காண்டாகுது. இப்போ பக்கத்தில் இருக்க பர்சனை அப்படியே எட்டி ஒரு விதை விடுறாங்க. அந்த பர்சனை போய்ட்டு அப்படியே கீழே விழுகிறாங்க. எதுக்குடா இப்போ அடிச்ச? நான் எத்தனை தடவை சொல்லிடுறேன், இந்த ரிங்டோன் மயிரை வைக்காதுன்னு. எனக்கு காண்டே தெரிய காலையிலே. இல்லை மச்சான், ஆக்சுவலாக மறந்துட்டேன்டா ரிங்டோனை மாற்றுறதுக்கு. இங்கே பாரு ஜேகே, வர ரொம்ப பண்ணிகிட்ருக்கடா, அவ்வளோதான் சொல்லுவேன் உனக்கு. இன்னும் மச்சான், அதான் சொல்கிறேன்ல, டேய் நீ அந்த ரிங்டோன் வச்சதுக்கு காரணம் என்னடா? அதுவோ உன்னை கலாய்க்க. பாரு ஜேகே, காலையிலே காண்டேத்துன சின்ன பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். சரி பேப்ப கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே ஜேகே மொபைல் தான் எடுக்கிறாங்க. ஸோ சுகா அப்படியே பாத்ரூம் டோரை ஓப்பன் அது வந்து ஆக்சுவலாக சுகா தான். ஸோ அப்படி பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணும்போது எகெயின் அப்படியே நம்ம ஜேகே தான் ஈவலாக ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே ஒரு பாட்டை ப்ளே பண்ணுறாங்க. அகெயின் காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, எடு செருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுகா வர. ஸோ ஜேகே அப்படியே குடுன்னு ஓடி போயிடுறான். ஸோ இப்போது ஜெக்கே சுகாவும் அப்படியே கிளம்பி கீழே தான் வர்றாங்க. ஸோ கீழே டைனிங் டேபிளில் அப்படியே சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது. சுகா போயிட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு வரியா இல்லையா? இதா வந்துட்டேன்டா, சாப்பிட்டு வரட்டா வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல அப்படியே நம்ம ஜேகே அப்படியே கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஜேகேயும் சுகாவும் வந்துட்டு பிரதர்ஸ்லாம் கிடையாது, 2 பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நம்ம சுகா வந்துட்டு பெரிய கம்பெனிக்கு ஒரு சிஇஓவாக இருக்காங்க. அவங்க கூடவே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு நம்ம ஜேகே இருக்காங்க. ஓகே, ஆக்சுவலாக இந்த மாதிரி இமேஜின் பண்ண உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தானே நம்ம டேக்குக்கு 2 பேருக்கும் நம்ம யூன்மின் எப்படி சப்போர்ட்டாக ஃப்ரெண்டாக இருப்பாங்களோ அதே மாதிரி நம்ம யூன்மினோட ஸ்டோரில் டேக்குக்கு 2 பேர் சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போது நம்ம சுகாவும் ஜேகேயும் அப்படியே கம்பெனி தான் போகிறாங்க. போயிட்டு சுகா அப்படியே அவரோட கேபினில் உட்காந்துக்கிறாங்க. இங்கே ஜேகே தான் அப்படியே பக்கத்தில் இருக்க சோஃபாவில் உட்காந்துட்டு, டேய் மச்சான் சுகா, என்னடா? இல்லை எனக்கு ரொம்ப போர் அடிக்குது மச்சான், அதுக்கு என்ன பண்ணுறது? நான் வேணா போய்ட்டு யார்கிட்ட கால் பேசிட்டுருவா? ஏய் நீ போனால் இப்போ வரமாட்டேன், ஃபைல் செக் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது மச்சான். 5 நிமிஷம் மச்சான், ப்ளீஸ் மச்சான். ஆனால் மிஸ்டர் ஜங்குக், உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் அறிவே வராதில்ல மச்சான். உன் கூட இருக்கு, நீ எப்படா எனக்கு அறிவு வரும்? போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா சொல்ல. ஸோ ஜேகே தான் அங்கே ஒரு மாதிரி குதிச்சு ஓடிட்டு இருக்கான் வெளியே. ஸோ போயிட்டு அப்படியே ஒரு பர்சனுக்கு தான் கால் பண்ணுறான். டேய் பியரு, என்ன பண்ணுற, நல்லா இருக்கியா? கேட்கலா 2 டேஸாக காலே பண்ணல. பன்னி இங்கே தான் ஒர்க்கில் இருக்கேன், சாரி பன்னி, என்னால் உனக்கு கால் பண்ணவே முடியல. சரி ஓகே விடு, நீ ஓகே தானே, நல்லா இருக்கல, சேஃபாக இருக்கல? சேஃபாக தான் இருக்கேன், பட் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பண்ணு உன்னை. அப்படியா பியர், நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. சரி ஓகே, அப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக சீக்கிரமாக வர ட்ரை பண்ணுறேன். டேய் நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷம் கூட ஆகலடா, அதுக்குள்ளே அப்ராடில் போய் உட்காந்துக்கிட்டே, இது உனக்கே நியாயமாக இருக்கா? என்னை இப்படி ஏங்க வைக்கிறியே?
ஏய் நான் என்ன வேணுனேவா பண்ணுறேன் பன்னி, நான் என்ன பண்ணுறது, இங்கே டக்குன்னு மாற்றிட்டாங்க. எனக்கு உனக்கு தான் தெரியும்ல எனக்கு அந்த ட்ரீம் ஜாப்னு சொல்லிட்டு. எல்லாம் தெரியும் தெரியும். சரி எப்படி சாப்பிட்டியா? ஓகே தானே எல்லாம்? ஓகே தான் பன்னி. சரி சரி. அப்புறம் அப்புறம் ஏய் நேரில் தான் இல்லை, கால் நேரம் பேசுகிறோம், ஏதாவது கொடுத்தா என்னடா? ஏய் என்ன, நான் ஆஃபீஸில் இருக்கேன். ஏன் ஆஃபீஸில் தான் கொடுக்க மாட்டீங்களா சார்? அது வந்து பர்றா இப்போ மட்டும் இப்படி கொடுக்குற? அது வந்து நடிக்கிறேன், நீ நேரில் வாடி மவனை, உனக்கு இருக்கு. என்ன பண்ணுவ? அதுவா? ஏய் இங்கே பண்ண வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்கு, வர வர ஓவராக போயிட்டுருக்க ஜேகே. ஃபைல் எவ்வளோ இருக்குது தெரியுமா செக் பண்ண வேண்டியது. வந்துட்டான்டா, அதானே பார்த்தேன். என்னடா என் ஆள்கிட்ட நான் பேச ஆரம்பித்தேன் 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது, இன்னும் வர காணுமேன்னு பார்த்தேன். வந்துட்டேன் மச்சான், ஃபைல் செக் பண்ணோம், போகலாமா? வா அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் அப்படியே வந்து ஜேகே பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஆக்சுவலாக நம்ம டெக்குக்கு 2 பேரும் கப்புள்ஸ், ஓகேவா? ஸோ இந்த சீனை இங்கே இப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே இன்னொரு சைடு காட்டினோன்னா, நான் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? சார் இதோ எடுத்துகிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பர்சன் தான் ஒரு மாதிரி கையெல்லாம் ஷிவரோட அப்படியே ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. ஸோ போனால் அங்கே ஒரு பர்சன் தான் அப்படியே உட்காந்துருக்காங்க. இங்கே இப்போ போன பர்சன் அப்படியே அந்த ஃபைலை டேபிள் மேலே வச்சுட்டு, ஓகே சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துடுறாங்க வெளியே. ஏய் ஜெமன், நீ என்ன பண்ணிகிட்ருக்குன்னு உனக்கு புரியுதா இல்லையா? என்னடா பண்ண போகிற இப்போது? இந்த பிரச்சனையை நீ எப்படி சமாளிக்க போகிற? என்னால் சுத்தமாக முடியல, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜிமன் தான் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். இப்போ போயிட்டு அவன் அப்படியே அவனோட சீட்டில் உட்காந்துக்கிறான். ஆக்சுவலாக இவனும் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான், பட் சிஇஓ கிடையாது, ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி தான், ஓகேவா? இங்கே பாரு ஜிமன், எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உனக்கு இந்த ஜாப் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த பிரச்சனையை என்னால் ஃபேஸ் பண்ண முடியுமான்னு தெரியலையே. ஜிம்மனா உனக்கு மட்டும் ஏன்டா இப்போல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக இருக்கான். ஸோ இப்போது அப்படியே நம்ம ஜிம்மனுக்கு தான் ஒரு கால் வருது. அந்த பக்கம், டேய் மச்சான் என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணிகிட்ருக்க ஆஃபீஸில்? டேய் எங்கடா ஒரு மாதிரி பேசுகிற? டேங் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லை? என்ன சொன்னேன்? அதான்டா அந்த விஷயம். டேய் அது இன்னுமா நினச்சிட்ருக்க? இல்லைடா எனக்கு இது சத்தியமாக தெரியாது மச்சான். டேய் உனக்கு தெரியாதுன்னு எனக்கும் தெரியும். ஆக்சுவலாக எனக்கே தெரியாது இந்த விஷயம், லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ண போகிற? அதான்ட்ட அங்கே எனக்கு ஒன்றுமே புரியல. நான் இப்போ என்ன பண்ணுறது? டேய் ஏதாவது பண்ணி தான் ஆகணும். நான் என்னை கேட்டேன்னு ஏன், நீ வேலை விட்டுலாம் இதுக்காக நிற்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா உன்னோட லைஃப்பில் இப்போ உனக்கு ஜாப் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். ஸோ வேலை விட்டுலாம் நிற்காத மச்சான், பார்த்துக்கலாம். இல்லட்டையும் அது என்னால் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேனே? என்னால் முடியுமா? டேய் எல்லாம் நல்லா முடியும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெமனும் டேயாங்கும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஜெமனும் டேயாங்கும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஜெக்கியும் இவங்கையும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. நான் போக போக அதை உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே இந்த பக்கம் தான் நம்ம சுகா ஒரு மாதிரி அவன் பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கான் வேலை ஃபுல்லாக. இப்போ அப்படியே ஒரு சடனாக அவனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே உட்காந்துருக்கான். இங்கே நம்ம ஜேகே தான் அப்படியே கதவை தந்துட்டு உள்ளுக்குள்ளே போகிறான். டே மச்சான் போயிட்டான்டா. ஆனால் ஒன்றா ஜோன் அவுட்டுக்கு போயிடுவான். எப்போது நான் தான் போவேன், இப்போது இந்த நாய் போயிட்டுருக்கு. டேய் மச்சான் யூங்கி அகஸ்டி சார், என்னடா கேட்கல அப்போ காண்டி ஏற்றிட்டுருக்க? இல்லை கூப்பிட்றேன் என்னென்னு கேட்க மாட்டேறீங்க, அதனால தான். என்ன பிரச்சனை உனக்கு? இதோ இதில் உங்கள் ஆட்டோகிராஃப் வேணும். டேய் போடுங்க சார் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜேகே தான் ஒரு ஃபைலை நீட்டுறாங்க. ஸோ சுகா அப்படியே அவன் சைன் பண்ணுறான். சைன் பண்ணிவிட்டு ஓகே சார் ரொம்ப நன்றி அப்படின்ட்டு இப்போ ஜேகே அப்படியே அந்த ஃபைலை வாங்கிட்டு போகிறான். போயிட்டு அந்த சைனை பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே திரும்பி சுகா ஒரு லுக்கு விடுறான். என்னடா எதுக்கு போய் பார்த்துட்ருக்க? அதுவா சார், ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் சைன் பண்ணிங்கன்னா செல்லாது. செல்லாதா? அப்படின்னா இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள் அப்படின்ட்டு அந்த ஃபைலை காமிக்கிறான். சிஇஓ சார் ரொம்பலாம் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம், என்கிட்ட இன்னொரு காப்பி இருக்குது அப்படின்ட்டு இப்போது அவன் பாக்கெட்லேருந்து இன்னொரு காப்பி எடுத்து கொடுக்குறான். ஸோ அங்கே சுகா தான் அப்படியே ஜேகேயை பார்க்குறான். என்ன பார்க்குற? உன்னை பற்றி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும், மூட்டு இதில் சுகான்னு சைன் பண்ணு அப்படின்னு சொல்ல. ஸோ சுகாவும் அப்படியே சைன் பண்ணுறான். பண்ணிவிட்டு டேய் ஜேகே என்ன அது இல்லை மச்சான் இதோட 1 இயர் இருக்குமா? என்ன 1 இயர் இருக்குமா? எல்லாமே
1 இயர் கிடையாது. அப்புறம் 1 இயர் 2 months and 4 days. இந்த கணக்கெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்க தெரியுது உனக்கு. இந்த 1 வருஷமா ஜெக்கே ஒன்று கேட்கணும், ஜெக்கே ஒன்று சொல்லணும், அது மட்டும்தான் சார் கேட்குறீங்களே தவிர அது என்னன்னு நான் சொன்னதே கிடையாது. நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சொல்லுவீங்களான்னு. அது அது வந்து இங்கே பாரு சுகா, உனக்கு எங்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னா டைரெக்டாக கேளு. நான் ஒன்றும் தேர்ட் பர்சன் கிடையாது, உன் ஃப்ரெண்டு. ஏதாவது கேட்கணும் தைரியமாக கேட்க வேண்டியதான்றா. என்னமோ யாருக்கிட்டே வேணுமோ கேட்க போகிற மாதிரி தயங்கிட்டு இருக்க. அது ஒன்றும் இல்லை. அவன் நல்லா இருக்கானா? யார்? நான் யாரை கேட்பேன்? அதான் மச்சான் நானும் கேட்குறேன், நீ யாரை கேட்குற? ஏய் இங்கே பாரு ஜேகே, சும்மா என்னை கடுப்பேற்றிட்டு இருக்காத. டேய் ஏன் கால் பண்ணி கேட்க வேண்டியதானே நல்லா இருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு, ஏங்கிட்ட கேட்குற? ஜேகே நல்லா தான் இருக்கானா, அவன்கிட்ட கேட்டேன். ஓகே. சுகா என்ன உனக்கு கோவமே இல்லையா? இல்லை உனக்கு கோவமே இல்லையான்னு கேட்டேன். எனக்கா கோவமா? எதுக்குடா? டேய் இவ்வளோ நடந்திருக்கு, கோவம் இல்லைன்னு சொல்கிற? நடந்துச்சு தான், அதுக்குன்னு விட்றா. மீட்டிங் இருக்குல்ல? ஆமாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் ஜேக்கையும் அப்படியே கிளம்புறாங்க. ஸோ அப்படியே சுகா முன்னாடி போகிறான், ஜேக்கே அப்படியே பின்னாடி சுகாவே ஒரு மாதிரி பார்க்குறான். ஸோ அவன் எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கல, சுகா பாட்டுக்கு போயிடுறான். எங்கள் ஜேக்கே தான் அப்போ இருந்திருந்த மாதிரியே இப்போ இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். ஸோ இப்போது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போனோம் அப்படின்னா அது ஒரு ஸ்கூல் டைம். ஸோ அங்கே நம்ம சுகா ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம சுகாவும் ஜேகேயும் சீனியரு, டேங்கும் ஜிம்மனும் ஜூனியர். ஆக்சுவலாக 1 ஏஜ் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தான். ஸோ நம்ம சுகாவை எடுத்துக்கிட்டோன்னா அவன் ரொம்ப ரிச்சு. ஸோ அந்த ஸ்கூலே அவனோட தான், அந்தளவுக்கு நம்ம சுகா வந்து ரிச் பர்சனு. நம்ம ஜேகே வந்துட்டு சுகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்போது அப்படியே நம்ம ஜேகே தான், டே மச்சான் சுகா என்னடா? இல்லை எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? எப்போ பார்த்தா இப்படி கல் மாதிரியே இருக்கே எப்படி மச்சான்? என்னது கல் மாதிரியே இருக்கே எப்படின்னு கேட்டேன். ஏன் ஒன்றை மாதிரி இருக்க சொல்கிறியா மச்சான்? என்ன மாதிரினா புரியல. நான் என்ன அவ்வளோ கேவலமான கேரக்டராக இருக்கேன்? இல்லை ஒன்றை மாதிரி எப்படியே காதல், ஃப்ளர்ட்டிங், க்ரஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேலே வர்றதெல்லாம் ஊருக்கே வருதுன்னு சொல்கிறியே அந்த மாதிரியா? கலாய்கிற? ஆமாம் இங்கே பாரு மச்சான், இதெல்லாம் வந்துட்டு அடிப்படை தேவைகள் மச்சான். எப்படி உணவு, உடை, இருப்பிடம் அடிப்படை தேவையோ அதே மாதிரி ஒருத்தன் வாழ்க்கையில் க்ரஷ்ஷு, சைட்டு, லவ், கல்யாணம்லாம் அடிப்படை தேவை மச்சான். அது இல்லாமல் ஒருத்தன் இருக்க முடியுமா? அப்படியே இருந்தால் ஒன்றமாக தான் இருப்பான், கல் மாதிரி. ஏய் கலாய்ச்சனும் ஏன் கலாய்க்கல மச்சான். சரிண்ணா வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்ன? ஏன் வீட்லையா? ஏன் வீட்டில் என்ன பிரச்சனை? இல்லை உன் அப்பா ஃபோன் பண்ணா? ஏன் அப்போ எது உனக்கு ஃபோன் பண்ணா? இல்லை மச்சான் கால் பண்ணினா தெரியுமா சொன்னா, வெயிட் பண்ணி நான் இமிடியேட் பண்ணுறேன், நான் தான் அதில் புள்ளியாச்சு. ஹலோ ஜங்குக்கா பேசுகிறது? ஆமாப்பா ஜங்குக் தான் பேசுகிறேன், என்னன்னு சொல்லுங்கள். என் புள்ள எங்க? உங்கள் புள்ள இங்கே பாரு மச்சான், இதில் உங்கள் அப்பா பேசுகிறது ஹைலைட் கிடையாது. அவன் பேசும்போது எனக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் போகும், அதுதான் ஹைலைட்டு. உன் புள்ள என்ன நான் பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஜங்குக் இருக்கேன்ப்பா, சுகா ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். ஓ ஆமாம் நீ எங்கே இருக்க? நான் கிளாஸ் ரூமில் இருக்கேன்ப்பா. ஏய் அவன் எதுக்கு தனியாக விட்ட? அதுக்காக நான் அவன் ரெஸ்ட் ரூம் போகிறப்பெல்லாம் அவன் பின்னாடியே போயிட்டு நின்று பார்த்துக்கிட்டா இருக்க முடியும்? ஜங்கோக் இல்லைப்பா, அவன் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான், அங்கே எப்படி நான் போகிறது? என்னதான் இருந்தாலும் அவனை தனியாக விடக்கூடாது சரியா? சரிங்கப்பா. அப்புறம் பிடிச்சி பாக்கெட்லேயே போட்டு வச்சுக்கவா? அவன் குழந்தை பாரு. அப்புறம் ஜங்கோக் சொல்லுங்கப்பா, அவன் யார்கிட்ட பேசுகிறான், யார்கிட்ட பழகிறான் எல்லாம் எனக்கு வரணும், புரியுதா? ஆமாம் இவர் ஏஜென்சி வச்சு நடத்துருக்கிறாரு, ஸ்பை ஏஜென்சி. நாங்கள் வந்து இதில் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வேலை பார்க்கணும். என்ன ஜங்கோக்? ஓகேப்பா கண்டிப்பாக. அவன் யார்கிட்ட பேசினாலும் அப்படியே வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். சரி ஓகே. நீ என்ன சாப்பிட்டியா? பாரு மச்சான் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு கடைசியில் கேட்பா மச்சான் அந்த கேள்வி, ஏதோ அக்கறை இருக்க மாதிரி. சாப்பிட்டேன்ப்பா சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சரி பார்த்துக்கோ அவனை. சரிப்பா பார்த்துக்கிறேன். இதுதான் மச்சான், இதுதான் நடக்கும். டேய் ஏடா பண்ணுற? இப்படி தான் மச்சான் உன் அப்பன் டெய்லியும் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி தான் என் தாலியாக இருப்பான் தெரியுமா? எதுக்கு இருந்தாலும் இப்படி பண்ணிகிட்ருக்கான், அதுதான் எனக்கும் தெரில. பாசம் மச்சான், புள்ள மேலே பாசம். ஏய்
பாசம்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கே நான் லவ் பண்ணி எவனை இழுத்துட்டு ஓடிடணும் அப்படின்னு அந்த ஆளுக்கு பயம். மச்சான் ஆனால் அந்த ஆளுக்கு அறிவே இல்லைன்னு இந்த இடத்துல நிரூபிக்கிறான் மச்சான். ஏடா சொல்கிற, நீ தான் ஒரு கல்லாச்சே, உனக்குள்ளே இப்படி காதல் வரும்னு அந்த ஆள் நினச்சி எனக்கிட்ட வேறு இந்த மாதிரிலாம் சொல்கிறான். எனக்கு அது நினச்சாம தான் மச்சான் மனக்கு இஷ்டமாக இருக்குது. டே ஜங்குக்கு ஓவராக கலாய்கிறடா. நான் கலாய்க்காமல் வேறு யார் கலாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க 2 பேரும் தான் அப்படியே போயிட்டுருக்காங்க கிளாஸுக்கு. ஸோ அப்போ ஒரு பையன் குடுகுடுன்னு வேகமாக ஓடி வர்றான். வந்துட்டு ஜெயகேண்ணா ஜெயகேண்ணா, என்னடா ஏடா அப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைண்ணா, என்னங்க இந்த லெட்டரை உங்கள் ஆள் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. அப்பா நான் போகிறேன், எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த பையன் அப்படியே ஓட எங்கள் சுகா தான் அப்படியே பார்க்குறான். ஏய் எனக்கு ஆளா? என்னடா சொல்கிறான்? உனக்கு ஆள் இருக்கா மச்சான்? சுகா அப்புறம் கிளாஸுக்கு டைம் ஆச்சு, கிளாஸுக்கு நீ போகலை? ஏய் ஜெகே உனக்கு மரியாதை உண்மையாக சொல்லு, உனக்கு ஆள் இருக்கா? ஆமாம் மச்சான். எப்போல இருந்துடா? ஒரு 1 மந்த்தா? அது 1 மந்த்தா? ஆமாம். டேய் நீ எங்கே மச்சான் என் கூடலாம் சேர்ந்து சுற்றி திரிஞ்சு ஜாலியாக பேசிகிட்டு இருக்க? எப்போ பார்த்தாலும் புக்கு லைப்ரரின்னு இருக்கேன். நான் அப்படி இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியும்? அதுக்குன்னு எங்கிட்டே மறைச்சிட்ட? ஆமாம் மச்சான், அவன் இங்கே தான் படிக்கிறான், ஜூனியரா? எப்படி கரெக்ட் பண்ண? வந்த ஃபர்ஸ்ட் நாளே பார்த்தேன், செம்மையாக இருந்தானோ, அப்படியே பியர் மாதிரியே பிடிச்சிருந்துச்சி, அதான் அப்படியே கரெக்ட் பண்ணிட்டேன் மச்சான். அவன் என்ன பன்னின்னு கூப்பிட, நான் அவனை பியர்னு கூப்பிட, ஒரே கூத்தாக இருக்கும். ஏய் இந்த காமெடி மாதிரிலாம் என்னை போட்டுருந்துன்னு ஏன் நீ காண்டாயிருவ, அதான் அவங்ககிட்ட சொல்ல. சரி இன்ட்ரோ கொடுப்பியா? இன்ட்ரோவா உன்கிட்டயா? சரி ஓகே, உன்னால் ஒன்றும் பிடுங்க முடியாது, நீ என்ன லவாக்கு எடுத்துகிட்டு போகிற, வா போகலாம் அப்படின்ட்டு இப்போது ஜேகே அப்படியே சுகாவை கூட்டிகிட்டு போகிறான். ஆக்சுவலாக நம்ம அவங்களோட கிளாஸுக்கு ஜூனியர் தானே. ஸோ அப்படியே கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போகிறான். போயிட்டு அந்த வாசலில் நிற்கிறான். உள்ள ஜாங் தான் உட்காந்துருக்கான். ஸோ இப்போது நம்ம ஜேகே தான் மச்சான் என்னடா அங்கே பாரு. எங்கடா? அங்கே பாரு மச்சான், பிங்க்கு ஷர்ட்டு. பிங்க்கா அப்படின்ட்டு இப்போ நம்ம சுகா பார்க்க சாங்கிட்டே அவங்க தான் அப்படியே பிங்க் கலர் ஷர்ட் போட்டு உட்காந்துருக்கான். பியர் 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 சொல்லு என்ன இங்கே? சும்மா இதோ என் ஃப்ரெண்டு சுகா. ஹோ ஹாய் ப்ரோ. ஹாய் நான் தான் சுகா. ஹாய் அப்படின்ட்டு இங்கே நம்ம அவங்க சொல்ல இங்கே நம்ம ஜேகே தான் அப்படியே சராங்கின்னு சொல்லிட்டு பல விதமான மாடுலேஷனில் காட்ட எங்கள் சுகாவுக்கு செம்ம காண்டாகுது. ஏய் அதான் இன்ட்ரோ கொடுத்துடல, வா போகலாம் அப்படின்னு சொல்ல மச்சான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு வந்துடுறேன்டா. ஏய் வாடா அப்படின்ட்டு இப்போ சுகா தான் அப்படியே ஜேகேயை பிடிச்சி இழுக்கிறான். ஸோ 2 பேரும் இந்த பக்கம் தானே திரும்பி நின்று பார்த்துட்டு இருந்திருப்பாங்க உள்ள. இப்போ சுகா அப்படியே இவனை பிடிச்சி இழுக்கிற ஃபோர்ஸில் டக்குன்னு அப்படியே திரும்புகிறான். ஸோ பின்னாடி ஒரு பர்சன் அப்படியே வந்திருப்பாங்க. அவங்க கையில் வந்துட்டு ஒரு ஸ்டீல் பாட்டில் இருக்கும், அந்த வாட்டர் பாட்டில் இருக்கும்ல, ஸோ அது ஸ்டீலில் இருக்கும். இப்போது நம்ம சுகா அப்படியே திரும்பின உடனே அந்த பர்சன் அப்படியே வந்து இடிச்சிடுறாங்க. ஸோ அவன் கையில் வாட்டரோட வச்சிருந்த அந்த பாட்டில் அப்படியே கீழே விழுந்துருது. அம்மா ஐயோ ஐயோ சாரி அப்படின்ட்டு இப்போ சுகா அப்படியே கீழே உட்காடுறான். ஸோ காலில் தானே பட்டிருக்கும். ஸோ அப்படி நீல் டவுன் பண்ணி கீழே உட்காந்து பார்க்குறான். ஸோ அந்த பையனோட கால் நல்லா வீங்கி போயிருக்கு. ஐயோ சாரிங்க தெரியாமல். இல்லை பரவாயில்லங்க. ரொம்ப வலிக்குதா? வலிக்குது. ஐயோ இப்போ எப்படி போவீங்க? டேய் ஜங்குக்கு பார்த்துட்ருக்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஏதாவது? டேய் இங்கே எப்போ வரும்? நம்ம தானே மெடிக்கல் ரூம் போகணும். இவனால் நடக்க முடியுமான்னு தெரிலையே, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே எந்திரிக்கிறான். ஆக்சுவலாக அங்கே இருந்த பர்சன் அவனோட கால் அப்படியே பிடிச்சிட்டு குனிஞ்சிட்டு நின்றுட்டுருக்கான். இப்போது சுகா எப்படி கிட்டத்தில் தான் நின்றுருப்பாங்க. இப்போ சுகா அப்படியே மேலே எந்திரிக்க அந்த பர்சனும் குனிஞ்சிருந்ததை விட்டுட்டு அப்படியே நிமிர்றாங்க. ஸோ இப்போ சுகா அப்படியே நிமிர்ந்து அப்படியே பார்க்குறான் ஆப்போசிட்டில் ஜெமனு. ஸோ ஜெமனும் அப்படியே பார்க்குறான். அவன் கை ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருப்பான் அவனோட கால் பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது அந்த கையை அப்படியே ரிலீஸ் பண்ணிடுறான். இப்போது அப்படியே நம்ம சுகா ஜெமனை பார்க்க ஜெமன் அப்படியே நம்ம சுகாவை தான் பார்த்துட்டே இருக்கான். இங்கே நம்ம ஜேகே தான் அப்படியே பார்த்துட்டு டே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்க இங்கே சுகா தான் இப்போது அப்படியே ஜெமனை பார்த்துக்கிட்டே டக்குன்னு அப்படியே தூக்கிக்கிறான். இங்கே ஜெமனுக்கு செம்ம ஷாக்கு. அவன் அப்படியே ஒரு மாதிரி வைட் ஐஸோடு பார்க்குறான் சுகாவையே. ஸோ இப்போது சுகா அவனோட கண்ணை பார்த்துட்டே அப்படியே தூக்கிட்டு போகிறான் மெடிக்கல் ரூமுக்கு. ஸோ இப்போ ஜெமனுக்கு பெயின்லாம் தெரியவே இல்லை. அவனுக்கு பார்த்த உடனே ஆக்சுவலாக 2 பேரையும் அவ்வளோ பிடிச்சிருச்சு. இப்போ அப்படியே அந்த மெடிக்கல் ரூமுக்கு கொண்டு போயிட்டு பெட்டில் படுக்க வைக்கிறான். படுக்க வச்சுட்டு பக்கத்தில் நின்றுக்கிறான். இங்கே ஜெமன் அப்படியே சுகாவை பார்த்துட்ருக்க அங்கே அந்த சிஸ்டர் தான் வராங்க. வந்துட்டு அப்படியே அந்த இடத்த வந்துட்டு பிடிச்சி அமுக்குறாங்க. இங்கே நோ ரியாக்ஷன். இங்கே அந்த சிஸ்டருக்கே ஷாக்கு, ஜேகேக்கும் செம்ம ஷாக்கு. என்னடா விழுந்தோன்னு அப்படியே கத்துனே இப்போ என்னடா கத்த மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சிஸ்டர் தான் ஹலோ
ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, சொல்லுங்கள். இங்கே வலிக்குதா? ஆ அது அங்கே அங்கே எங்கே அப்படின்ட்டு இப்போ அப்படியே கை அங்கே வச்சு வச்சு பார்க்குறாங்க. ஸோ ஜிம்மனுக்கு பெயினே காணும். என்ன வலிக்கவே இல்லை. ஐயோ நான் போய் சொன்னேன்னு நினச்சிப்பாங்களோ அப்படின்ட்டு இப்போ ஜிம்மன் திருத்திருந்து முழிக்க. ஸோ சுகா எதையுமே கண்டுக்கல. அவர் அப்படியே ஐஸை மட்டும்தான் பார்த்துட்டே நிற்கிறாரு. அங்கே தான் அப்படின்னு சொல்ல இப்போ அந்த சிஸ்டரும் அப்படியே ஆயில்மெண்ட்டை போட்டு வர்றாங்க. போட்டு விட்டுட்டு அவங்க அப்படியே போயிடுறாங்க. ஸோ இங்கே ஜங்குக் தான் நின்று பார்த்துட்டே இருக்கான். ஸோ ஃப்ரெண்டு இன்னும் மூடில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும்ல. ஸோ ஜேகேக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு சுகாவுக்கு என்னமோ ஆயிடுச்சு அந்த பையனை பார்த்தோன்னே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகேயும் அப்படியே நைஸாக கலந்துக்கிறான். இப்போ அங்கே ஜிமன் படுத்திருக்கான், சுகா நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போ ஜிமன் அப்படியே எந்திரிக்க பார்க்க சுகா தான் அப்படியே வேகமாக வரான். வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. இல்லை வலி இல்லை, நான் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்க போக, ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். உன் பேர் என்ன? என் பேர் ஜிமன். ஓ ஜிமனா, என்னோடய பேர் சுகா. ஓ சுகா. ஆமாம் சுகா. நான் 11th படிக்கிறேன். நான் 12th. ஓகே நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் இங்கே வரைக்கும் தூக்கிட்டு வந்ததுக்கு. அது இருக்கட்டும், நீ சிங்கிளா? இல்லை நீ சிங்கிளான்னு கேட்டேன். எதுக்கு கேட்குறீங்க? எதுக்கு கேட்குறேன்னா சும்மா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஒரு பையன்கிட்ட இப்படி தான் கேட்பீங்களா? ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு ஒன்று, அதான் உனக்கு யாராவது பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கலான்னு. ஏய் புரியலையா அவனுக்கு? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த சுற்றி வளைச்சி மானே தேனே பொன்மானே இதெல்லாம் வராது. ஸோ எனக்கு பார்த்தோன்னே ஒன்று பிடிச்சிருக்கு. சிங்கிள்னா ஓகே, கமிட்டட்னா சொல்லு. கமிட்டட்னு சொன்னால் போயிடுவீங்களா? யார் சொன்னா? நீ யார் கூட அது கமிட்டடாக இருந்த அப்படின்னா அவனை பிடிச்சி தள்ளி விட்டு உன்னோட மனசுக்குள்ளே நான் வந்து உட்காந்துப்பேன். இல்லை புரியல. அது இப்போ தானுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க, அதான் சொல்லிட்டேன்ல. எனக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் பிடிக்கலனாலும் ஸ்ட்ரெயிட்டாக ஆன் த ஸ்பாட்டில் சொல்லிடுவேன். தட்ஸ் மை கேரக்டர். ஸோ எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஆள் இருக்குது, கமிட்டட் அப்படிலாம் அப்படியே எதுவும் இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே ஆசிட் ஊற்றி அழிச்சிட்டு இதுக்கப்புறம் இந்த சுகா மட்டும்தான் உனக்கு, புரியுதா அப்படின்னு சொல்ல இங்கே ஜிமன் திருந்து முடிச்சிட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இப்போது டக்குன்னு ஜிமன் இறங்க போக, எங்கே போகிற? கிளாஸுக்கு. ஒன்றா நடக்க முடியுமா? முடியும் அப்படியே முடிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இப்போ மறுபடியும் அப்படியே அலேக்கா தூக்க, இல்லைங்க நான் நடப்பேங்க. அதெல்லாம் பரவாயில்ல, நான் தூக்கிறேன். நான் இருக்கும்போது நீ ஏன் நடக்கணும்? நீ எப்படி தான் நடந்தாலும் உனக்கு பெயினாக தான் இருக்கும். ஏன் நான் தூக்கிறது உனக்கு எதுவும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா? என்ன? இல்லைங்க இல்லை வா அப்படின்ட்டு இப்போ சுகா அப்படியே ஜிம்மனை தூக்கிட்டு போகிறான். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க, காசு நம்ம சுகா ஒரு பையனை தொட்டு தூக்கிட்டு போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ஜங்குக்கு ஆக்சுவலாக பாத்ரூம் போயிருப்பான். ஸோ இப்போ அப்படியே இங்கே ஜூனியர் கிளாஸுக்கெலாம் வரான். ஸோ அப்படியே கொண்டுட்டு வந்து அங்கே ஜிம்மனோட சீட்டில் அப்படியே உட்கார வைக்கிறான். எல்லாருமே செம்ம ஒரு மாதிரி ஷாக்கில் பார்க்குறாங்க. சுகாவுக்கு ரூட்டு விடாத பசங்களும் கிடையாது, பொண்ணுங்களும் கிடையாது, யாரையுமே கண்டுக்க மாட்டான் சுகா. ஏன்னா அவனை பார்த்தா தெரியும்ல நம்மளுக்கு. ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர் ஒரு பையனை திடீர்னு தூக்கிட்டு வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ ஒரு மாதிரி எல்லாம் ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே தான் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் எல்லாம். சரி ஓகே நம்ம போய் நம்ம ஆளையாவது பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போது அப்படியே டவுன் கிளாஸுக்கு வரான். ஸோ டவுன் பக்கத்தில் தானே ஜிம்மன் இருப்பான். இப்போ அப்படியே கிளாஸுக்கு வந்தா கிளாஸே கும்மலாக இருக்குது. ஏடா இது திடீர்னு கிளாஸ் இவ்வளோ கும்மலாக இருக்குது, ஐயோ யாருக்கெல்லாம் ஆயிடுச்சா என்ன அப்படின்ட்டு இப்போ கூட்டத்தை வைக்கிட்டு அப்படியே வந்து பார்க்க. ஸோ ஜிம்மன் வந்து பெஞ்சில் உட்காந்துருக்கான், சுகா வந்து கீழே நீல் டவுன் பண்ணி உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு அந்த ஆயில்மெண்ட்டை எகெயின் அப்படியே ஜிம்மனோட காலில் தேய்ச்சிட்டு இருக்கான். ஜிம்மனுக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. காசு எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க அவனே. எதுக்குங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கொடுத்துட்டு போங்களேன் அப்படின்னு இப்போ நம்ம ஜிம்மன் சொல்ல. ஸோ சுகா வந்து எதுவுமே ஆன்சர் பண்ணல, அவன் எந்த எக்ஸ்ப்ரெஷன்லையுமே காட்டலை, பாட்டுக்கு தேய்ச்சிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஜேகே தான், அட பாவி நண்பா என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே சுகா அந்த ஆயில்மெண்ட்டை தடவிட்டு அப்படியே எழுந்திருக்கிறான். ஸோ ஜிவன் அப்படியே குனிஞ்சிட்டு உட்காந்துருக்கான். அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே இங்கே தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போது சுகா தான் அப்படியே எல்லாரையும் பார்த்து, என்ன எங்களுக்கு ஏதோ எங்கே இருக்கானே இவன் இதுக்கப்புறம் என்னோடய பாய் ஃப்ரெண்ட்,
இதுக்கப்புறம் யாராவது இவங்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டீங்க அப்புறம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்ல எங்கள் ஜிமன் அப்படியே அனுப்பாகிறான். ஸோ அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே ஷாக்காக பார்க்க சுகா அப்படியே போகிறான். இங்கே நம்ம டேங் தான் என்னடா நடக்குது இங்கே அப்படின்ட்டு ஜேகே கிட்ட கேட்க எனக்கே தெரிலடா அப்படின்ட்டு ஜேகே அப்படியே சுகா பின்னாடி போகிறான். மச்சான் ஜிமனா என்னப்பா நடக்குது இங்கே? எனக்கு ஒன்றுமே தெரியாது, இன்னசென்ட்டுன்னு சொல்லிட்டு என்னடா வேலை பார்த்துட்டு வந்திருக்க? தண்ணி பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் ஒரு ஆளை செட் பண்ணிட்டு வந்திருக்க. இல்லை எனக்கு புரியல. ஏய் இங்கே பாருட்டேன், எனக்கே இங்கே நடக்குதுன்னு சுத்தமாக புரியல. ஏய் ஏண்டா அவன் இந்த ஸ்கூல்லே எவ்வளோ பெரிய சேவேஜ் கிங்கு, அவனை தூக்கிட்டு வந்து முட்டி போட்டு உன் காலை தொட்டு தடவி விட்டுட்ருக்கான் தைலத்தை. இப்போ கூட உனக்கு தரலன்னு சொல்கிற அப்படி தானே? அது மச்சான் எதைக்காடிடா சுகாவே மயக்குன நீ? டேய் அசிங்கமா பேசாத, அவன் எதுக்கு இப்படி பண்ணான்னு எனக்கே தெரியல. ஏதோ இருக்கட்டும் பரவாயில்ல மச்சான். நான் ஜக்குவை லவ் பண்ணுறேன், நீ சுகாவை லவ் பண்ணுற மச்சான். ஃப்ரெண்ட்ஸு செம்மையாக இருக்கும்ல. ஏய் நான் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லைடா, ஆனால் ஸ்கூலுக்கே தெரியும் மச்சான். இதுக்கப்புறம் பாரு, இந்த ஸ்கூலோட ஹாட் டாப்பிக்கே யூன்மின் கப்புள்ஸ் தான். என்னது யூன்மின்னா? ஆமாம், அவர் யுங்கி, நீ ஜிமனு, ஸோ யூன்மின்னு. இது எப்போல இருந்துடா? ஜஸ்ட் நவ் மச்சான். ஆனால் நல்லா பண்ணுறேன், நான் நல்லா பண்ணணும் இல்லையோ, நீ நல்லா பண்ணுறடா, அதெல்லாம் சிறப்பாக பண்ணுவோம் மச்சான். இதுக்கப்புறம் இந்த ஸ்கூலோட டாப்பிக்கே யூன்மின் தான் மச்சான். அட பாவி அப்படின்ட்டு இங்கே ஜிமின்னு ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்க. ஸோ அவனுக்கே செம்ம ஷை ஆகுது. ஸோ அவனுமே ரொம்ப ஷையாக உட்காந்துட்டு இருக்கான். ஓ சாரி, வெயிட் அ மினிட், ஐ வில் எக்ஸ்பிளைன். ஜேகே ஜங்குக். என்ன மச்சான்? ஃபைல் இந்தடா, இது இல்லை. சாரி மச்சான் அப்படின்ட்டு ஆக்சுவலாக அந்த மீட்டிங்கில் அப்படியே நம்ம ஜேகே ஃபைலை எடுத்து கொடுக்குறான். ஸோ சுகா அப்படியே முறைச்சிட்டு அந்த ஃபைலை வாங்கி அந்த மீட்டிங் அப்படியே முடிக்கிறான். ஸோ அப்படியே மீட்டிங் முடித்தோடனே எல்லோரும் கிளம்பிடுறாங்க. ஜங்குக், அறிவில்லை உனக்கு? என்ன பண்ணிகிட்ருக்க? நீ என்ன பண்ணுற உனக்கு புரியுதா? எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு அசால்ட்டாக உட்காந்துட்ருக்க. ஏன்னா அப்படி திங்கிங் உனக்கு? ஆமாம், வாழ்க்கையே இங்கே நக்கின்னு போச்சு, இதில் அந்த ப்ராஜெக்ட் தான் முக்கியமாக போச்சு எனக்குப்பா. ஏய் என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. சரி வா போகலாம். டேய் சுகா, உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன கேட்க போகிற? எதுக்குடா? அதுக்கப்புறமா நீ எதுக்குடா அவங்ககிட்ட போய் பேசவே இல்லை? எதுக்கப்புறமா நான் போய் பேசலை? அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நீ எதுக்கு அவங்ககிட்ட போய் பேசவே இல்லைன்னு கேட்டேன். பசிக்குது, சாப்பிட போகலாமா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு சுகா. எனக்கு பசிக்குது ஜேகே, சாப்பிட போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சுகா போக, இவன் எப்போ தான் எனக்கு பதில் சொல்லியிருக்கான், இப்போ சொல்ல சி அப்படின்ட்டு அப்படியே ஜேகே பின்னாடியே போயிடுறான். ஸோ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு அந்த பக்கம் காட்டினோன்னா, அந்த பக்கம் அப்படியே ஜெமன் தான் அவனோட ஆஃபீஸில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான் லஞ்சு. ஸோ அவன் லஞ்ச் எப்படின்னா ஒரு ப்ரெட்டு அவ்வளோதான் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ ஒரு பர்சன் அப்படியே வராங்க. ஹேய் ஜெமன். சொல்லு சைமான். என்ன? ஏய் இன்றைக்குமா ப்ரெட்டு? ஆமாம், இதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. டேய் பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரெட்டு சாப்பிட்றா, உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன், அதுக்குன்னு லஞ்சுக்கும் எப்படா ப்ரெட்டே சாப்பிட்ற? பழகிடுச்சு சைமன், என்ன பண்ணுறது? டேய் எப்போ பார்த்தாலும் எதையோ இழந்தவன் மாதிரியே இருக்க. என்னடான்னு கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேற, ஆனால் சூப்பராக வேலை மட்டும் பார்க்குற, இன்க்ரிமெண்ட்டும் வாங்க மாட்டேற, அதே மாதிரி ப்ரமோஷனும் கேட்க மாட்டேற. என்னதானா நினச்சிட்ருக்க நீ? இல்லை எனக்கு இதுவே பிடிச்சிருக்கு, என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு இதுவே போதும்னு தோணுது. ஆமாம் அதான் டெய்லி ப்ரெட்டாக சாப்பிட்றியா? வெரி சைமன். அப்புறம் உன் வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? உன் பாய் ஃப்ரெண்ட் நல்லா இருக்கானா? அவனுக்கு என்ன ரொம்ப நல்லா இருக்கான். சரி ஓகே, நீ சாப்பிட்லையா? சாப்பிட்ணும், என் சாப்பாடு இருக்கு, நான் தரவா உனக்கு? இல்லை நான் சாப்பிட்டேன், இது போதும். எது? அந்த ஒரே ஒரு காஞ்சி போன ப்ரெட்டு. இது போதும் சைமன். சரி என்ன உன் மச்சான் கூப்பிட்டானா? அவன் இப்போ கூப்பிடல, ஈவினிங் தான் கூப்பிடுவான்னு நினைக்கிறேன். சரி ஓகே. அப்புறம் ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிச்சா? முடிச்சிட்டேன். எப்பட்றா டக்குன்னு முடிக்கிற? என்னால் தான் முடிக்க முடியல. நீ வேலை பார்க்கணும்னு நினச்சி பார்த்தா முடியும், நீ ஏதோ நானுன்னு பார்த்தா எப்படி முடியும்? டேய் ஜிமனே, ஆனால் நிஜமாக சொல்கிறேன், நீ ரியலி கிரேட்ரா. நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை, மேலே அப்படியே ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிருக்க வேண்டிய ஆள். எதுக்கு இன்னும் இங்கேயே உட்காந்துருக்கேன்னு தான் தெரியல. ஏன்னா எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, மேலே போயிட்டு யார் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரை வாங்குறது. நானே கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கேன். ஸோ எதுக்கு தேவையில்லாமல்? ஓ நீ அப்படி வரியா? ஆமாம் அப்படி தான். சரி ஓகே நான் கிளம்புறேன். எங்கடா? அடுத்த ப்ராஜெக்ட் இருக்குது. டேய் கொஞ்சமாவது ரெஸ்ட்டுறா.
இல்லை சைமன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே ஜெமன் கிளம்புறான். இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரிலையே, லஞ்சுக்கு ஒரு ப்ரெட்டு, எந்த ஊரில் திம்பாங்க இந்த ஒரு ப்ரெட்டை, ஐயோ அப்படின்ட்டு அவன் அப்படியே டிஃபன் பாக்ஸாக எடுத்து வச்சு செம்மையாக சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜெமன் அப்படியே வந்துடுறான். வந்துட்டு அப்படியே அவனோட பேக்கில் லஞ்ச் பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே அவனோட மொபைல் தேடுறான். மொபைலை காணும். ஐயோ மொபைல் எங்கே வச்சா அப்படின்ட்டு இப்போது பாக்கெட்லாம் அப்படியே எடுத்து பார்க்குறான். ஸோ பாக்கெட்டில் இல்லை. இப்போ பேக்கை ஃபுல்லாக நல்லா செக் பண்ணுறான். ஸோ அவனுக்கு குட்டியாக ஒரு பிக்சர் கிடைக்கிது அதிலேருந்து. ஸோ அந்த பிக்சரை அப்படியே அந்த பேக்குக்குள்ளே கையை விட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ அந்த கையில் வந்து கிடைக்குது. அவனுக்கு ஃபீல் ஆகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுது. ஸோ அந்த பிக்சரை ரொம்ப நேரமாக அப்படியே டச் பண்ணிகிட்டே இருக்கான். டச் பண்ணிட்டே இருந்து அது வெளியெலாம் எடுக்கலை. அப்படியே உள்ளே வச்சுட்டு அந்த ஜிப்பை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறான். க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பேக்கை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு அந்த இது இருக்கும்ல அந்த பெஞ்சு, ஸோ அதில் அப்படியே படுத்துக்கிறான். படுத்துட்டு அப்படியே அவன் கண்ணை மூடிக்கிறான். ஸோ அவன் கண்ணிலேருந்து டியர்ஸ் மட்டும் வருது அப்படியே. ஜிம்முனா இங்கே எதுக்கு என்னை கூட்டி வந்திருக்க? அது ஒன்றும் ஆக்சுவலாக என்னப்பா சுகா வரேன்னு சொன்னாரா? ஆமாம் வரேன்னு சொன்னார், அதனால தான். ஓ நீ நடத்து நீ மட்டும் நடிக்காத. சுகா வந்தால் கண்டிப்பாக ஜங்குக்கு தான் வருவார். ஆமாம் இல்லை என் ஆள் வருவான், அதனால தான் நான் உன் கூடவே வந்தேன். இல்லாட்டி இருக்கடா நான் உன் கூட வர போகிறேன். ஆமாம் மெயின் லீடாக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும். இந்த கதையில் நீ எனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேன் அப்படி தானே? எங்கடா பண்ண விட்டேன்? அதான் ஃபஸ்ட் நாளே பார்த்த உடனே சேர்ந்துட்டீங்களேடா, அப்புறம் எப்போ நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது? ஆமாம் நீங்கள் ஒன்றும் ஹெல்ப் பண்ண வேணாம் மிஸ்டர் டேயோங், அப்படியே அமைதியாக நில்லுங்க. ஓகே அப்படின்ட்டு இப்போது அங்கே ஜெமனும் நம்ம டேயோங்கும் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜேகேயும் சரி சுகாவும் சரி செம்மையாக ஒரு மாதிரி பிளாக் அவுட்ஃபிட்டில் அப்படியே பங்கமாக ரெடியாகி வந்துட்டுருக்காங்க. இங்கே நம்ம ஜெமன் தான் அப்படியே பார்க்குறான் சுகாவை. சேம் அதே மாதிரி நம்ம டேயோங்கும் அப்படியே பார்க்குறான் ஜேகேயை. அண்ணா ரெடியா போகலாமா? எங்கே போக போகிறோம்? அதுவா போகிற போக்கில் அப்படியே தெரிஞ்சுக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சுகா அப்படியே ஜெமனோட கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம ஜேகே டேயோங்கோட கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இப்போது 2 கப்பலும் எங்கே போகிறாங்கன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் போகிறாங்க. ஸோ குழந்தைங்கள்ல ஸோ அப்படியே அம்யூஸ்மெண்ட் பார்க்கு போயிட்டு அங்கே நம்ம ஜெமன் தான் செம்மையாக எக்ஸைட் ஆகுறான். இங்கே வரணும்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா? அப்படியா? ஆமாம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப தேங்க்ஸ் சுகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு சுகாவை ஹக் பண்ணிக்கிறான். இங்கே சுகா தான் அப்படியே ஷாக்காக பார்க்குறான். இங்கே நம்ம ஜிம்மன் அவர் மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கானா, அவன் என்ன பண்ணான்னு அவனுக்கே தெரியல. இங்கே டேங் தான் டே மச்சான் என்னடா பண்ணுற? டேய் என்னடா உனக்கு பிரச்சனை, என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு தெரியுதா அப்படின்னு சொல்ல இப்போ ஜெமன் தான் அப்படியே பார்க்குறான். ஸோ அவன் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்கான் சுகாவை. ஸோ சுகா ஹக் பண்ணல. இப்போ நம்ம ஜெமன் தான் ஐயோ அப்படின்னு டக்குன்னு கையெடுத்து நின்றுக்கிறான். என்ன எதுக்கு போயிட்ட? அது சாரி அது வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு ஜேகே அப்படி டேயோங்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். இங்கே ஜிம்மன் தான் டேங் அப்படின்னு கூப்பிட அவன் படகு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான் ஜேகே. ஸோ இங்கே என்ன டேங் அது ஒன்றும் இல்லை. ஏன் அவன் கூட இருந்தால் தான் உனக்கு பேச்சே வருமா என்ன? அப்படிலாம் இல்லை, ஃப்ரெண்டு இல்லை. ஓ எனக்கு தான் ஜேகே ஃப்ரெண்டு, அதுக்குன்னு அவன் கூடயே வச்சுட்டா சுற்றிட்டுருக்கேன். அது என் மச்சான் எவ்வளோ டீசென்ட் தெரியுமா, நம்ம 2 பேரும் இப்போ தனியாக பேசணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பார்த்தியா தனியாக போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகா அப்படியே சொல்ல. ஸோ அந்த பக்கம் இப்போ எதுக்குலாம் இப்படி பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டுருக்க? அது எதுக்கு தெரியுமா அப்படின்னு இப்போது டேயோங் வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ டேயோங்கோட கையை ஜேகே பிடிச்சிருக்கான். ஸோ அப்படியே ஜேகே சுற்றி பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு செவத்தில் அப்படியே பின் பண்ணி செம்மையாக அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே டேயோங்கு தான் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி தட்டிகிட்டு இருக்கான். டே ஏடா பண்ணுற விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணிட்டு என்னடா பண்ணுற என்ன பண்ணுற, எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா உன்னை அப்படி நச்சக்கணக்கு கிஸ் அடிக்கணும்னு சொல்லிட்டு, எனக்கு டைம் கிடைக்கவே இல்லை, அதான் இப்போ பண்ணிட்டேன். அதுக்கு தான் இங்கே வந்தியா? அப்புறம் அவன் கூட இருந்தா அவன் எப்படி கிஸ் அடிக்கிறது, அதான் தனியாக பிடிச்சி கூட்டி வந்துட்டேன். அட பாவி, அப்போது அவங்களவுக்கு ஹெல்ப் பண்ணி நீ வரலையா? யார் சொன்னா? எனக்கு தனியாக டைம் கிடச்சிருக்கு உன் கூட, அதுவும் இந்த மாதிரி சந்துக்குள்ள யாருமே இல்லாமல் இந்த மாதிரி எங்கச்செல்லாம் கிஸ் அடிக்க முடியும், வா 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 அப்படின்ட்டு இங்கே ஜேகே பிடிச்சி டேயோங் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அங்கே நம்ம ஜெமன் தான் ஓ அப்படியா, நான் கூட அவங்க 2 பேரும் ஜாலியாக இருக்க தான் வந்தாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நடந்துகிட்டே பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. இங்கே நம்ம ஜெமன் தான் என் மச்சானை பற்றி அப்பெல்லாம் நினைக்காத, அவன் இங்கே வந்ததே என்னையும் ஒன்றையும் சேர்த்து வைக்க தான், நம்ம அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதான், மற்றபடி அவனுக்கு எந்த இன்ட்ரெஷனும் கிடையாது. இப்போ கூட எங்கேயாவது ஓரமாக ஒளிஞ்சிருந்து நம்ம 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கோன்னு பார்ப்பான் அப்படின்னு சொல்ல. ஸோ அங்கே நம்ம ஜெமன் காதுக்கு தான் ஏதோ சவுண்டு கேட்குது. அதே சவுண்ட் நம்ம சுகா காதுக்கும் கேட்குது. இப்போ நம்ம சுகா தான் என்னது இது
எங்கிட்டும் எலிது செத்துருச்சா என்ன எப்படி சவுண்டு கேக்குது அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த சவுண்டை நோக்கி பார்த்தா அங்கே நம்ம பசங்க 2 பேரும் ஜாலியாக கிஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. எங்கள் நம்ம ஜெமன் தான் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு சிரிக்கிறான். இங்கே நம்ம சுகாக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுது. இப்படி பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு வைக்கமா இல்லை? நம்ம எதுக்கு இங்கே வந்தோம்? அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க தானே. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க சிக்கே? ஏய், நான் எதுக்கு வந்து உனக்கு என்ன தெரியும்? நான் வந்ததே இதுக்கு தானே. அப்போது உன் ஃப்ரெண்டில் அவன் சேர்த்து வைக்க வரலையா? அவன் கிடைக்கிறான், அவன் சேர்ந்தா சேராட்டி போகிறான். போன தினத்தில் கல்லாக இருந்தவன் இந்த தினத்தில் மனுஷனை வந்து பார்த்துட்டு ஏன் உசுறு போட்டு வாங்குறான். ரொமான்டிக்கா அந்த ரொமான்டிக்கே அவனுக்கு வரவே வராது. நான் எப்படி போய் அவனுக்கு லவ் சேர்த்து வைக்கிறது? எனக்கு இந்த மாதிரி ஒரு பியர் மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்போது நான் எதுக்கிட்ட அங்கெல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணணும்? நீவா சொல்ல நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு இங்கே நம்ம ஜேகே சொல்ல அங்கே சுகா தான், ஹலோ மிஸ்டர் ஜேகே யாரா மச்சான், இங்கே என்ன மச்சான் பண்ணுற? ஆக்சுவலாக உன் லவ்வை எப்படி சேர்த்து வைக்கலாம் தான் மச்சான் நானும் என் பியரும் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை மச்சான், நீ பிளான் பண்ணதான் எனக்கு கேட்டுச்சா? அப்போ துப்பிக்க மச்சான், தொடச்சிக்கிறேன், என்னமோ பண்ணி தொலை அசிங்கம் பிடிச்சவனே அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே போக எங்கள் ஜிம்மனுக்கு தான் செம்மையாக சிரிப்பு வருது. அவனும் அப்படியே போகிறான் பின்னாடியே. ஸோ இந்த பக்கம் நம்ம டேக்குக்கு 2 பேரும் அவங்க வேலையை பார்த்துட்ருக்க, இந்த பக்கம் நம்ம ஜிம்மன் தான். வெயிட், என்ன ஜிம்மன், என்ன எதுக்கு உங்களுக்கு பிடிச்சிச்சு? எதுக்குண்ணா? என்ன இது கேள்வி? பிடிக்கிறதுக்கு ரீசன் எதுவும் தேவையா என்ன? ரீசன் இல்லாமல் எப்படி பிடிக்கும்? ஹே, ஒருத்தவங்கள ரீசனோட பிடிச்சிச்சு அப்படின்னா அது ஏதோ ஒரு தேவைக்காகன்னு அர்த்தம். ஆனால் யார் அவனுக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் பார்த்த உடனேயே ஆக்சுவலாக ரீசனே இல்லாமல் பிடிக்குது அப்படின்னா அவங்க தான் உன்னோட டெஸ்டினி. புரியுதா? அப்படியா? ஆமாம், அப்படிதான். எனக்கு உன்னை பிடிச்சதுக்கு ரீசன்லாம் தரல, பார்த்தேன், பிடிச்சிச்சு, சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஓ, அதனால தான் எனக்கும் உங்களை பார்த்தோன்னே பிடிச்சிச்சா? ஏய், என்ன சொன்னா? இல்லை ஒன்றும் இல்லை. ஹேய் ஜெமன், இப்போ ஏதோ சொன்னான். அது எனக்கும் உங்களை பார்த்தோன்னே பிடிச்சிச்சு, ஆனால் ஏன்னு எனக்கு தெரியல. ஓ, அப்படி? ஆமாம். சரி, ஓகே. அப்போது லவ் பண்ணுறியா? லவ் பண்ணுறியான்னு கேட்டேன். பட் என்ன பட்? ஆமாம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ, பரவாயில்லையே. நான் கூட ரொம்ப யோசிச்சு சொல்லுவேன்னு நினச்சேன், டக்குன்னு சொல்லிட்டேன். இதுதானே உண்மை. எனக்கு பிடிச்சவங்கிட்ட நான் ஏன் உண்மையை மறைக்கணும்? ஓ, பரவாயில்லையே. ஜெமன், உனக்கு எப்படிலாம் பேச தெரியுமா? தெரியுமே. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் க்யூட்டாக பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஜெமன், டேய் ஜெமன், என்ன சேமன், ஏடா பண்ணிகிட்ருக்க? ஐயோ, தூங்கிட்டேனா? டேய் நீயா தூங்கின? அடே ஜெமனா, டைம் பார்த்தியா? என்னாச்சு? வீட்டுக்கு போகிற டைம் வந்துச்சு, இப்போ வரைக்கும் தூங்கிட்டு இருக்கியா? அடா பாவி, நானும் உன் டெஸ்க்கை எத்தி பார்க்காம விட்டேன். ஓ ஷிட், அப்போ நான் எவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருக்கேன் தெரிலையே. ஏதோ பலத்த கனவு போல இருக்கு. கனவா? ஆமாம். அதெல்லாம் இல்லையே, நீ இப்பெல்லாம் தூங்க மாட்டியே. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜெமன் சொல்ல. ஸோ அவனோட ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் பெஞ்சில் படுத்திருக்கான், அதோட அழுதுருந்தான்ல. ஸோ அவன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கவும், ஜெமனா ஏன் ஒரு ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது? இல்லை சைமன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே, கிளம்புறியா வீட்டுக்கு? கிளம்புறேன். நான் வேணா கூட விடவா? இல்லை சைமன், நான் போய்க்கிறேன். சரி மச்சான், பார்த்து போயிட்டு வா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புறான். ஸோ அப்படியே ஒரு வே இருக்குது. ஸோ அந்த வேலை அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். ஸோ எனக்கு அப்படியே ஒரு கால் வருது. டேய் மச்சான், என்ன பண்ணிகிட்ருக்க? இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஓ அப்படியா? ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது? இல்லை ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். டேய், எனக்கு தெரியாதா என் ஜிமனை பற்றி? என்னாச்சு உனக்கு? இல்லை ஒன்றும் இல்லை. சரி மச்சான், அது வந்து எங்கள் பாருட்டேன், இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் பேசாத ப்ளீஸ். நான் எதுவும் கேட்குற நிலமையில இல்லை. என்ன ஆச்சுடா? இப்போதைக்கு யாரை பார்த்து என்கிட்ட பேசாத. என்னமோ பண்ணி தொலை, வீட்டுக்கு போய் தொலைஞ்சிட்டு கூப்பிடு. சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே காலை கட் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டினோன்னா நம்ம சுகா தான் அப்படியே ஒரு பாரில் இருக்கான். ஆக்சுவலாக ஒரு பாரில் அப்படியே செம்மையாக ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். டேய் மச்சான், எதுக்குடா இவ்வளோ குடிச்சிட்ருக்க? டேய் மச்சான், என்னடா? அப்படி தான்டா குடிப்பேன், என்னடா பண்ணுவ? டேய், உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, வா வீட்டுக்கு போகலாம். டேய் ஜங்குக்கு எதுக்குடா? எதுக்குடா அவன் என்னை விட்டு போனான்? நான் என்ன மச்சான் தப்பு பண்ணேன்? அவனை உண்மையாக தான்டா லவ் பண்ணேன்.
எதுக்கு மச்சான்? எதுக்கு என்னை விட்டு போனா? சொல்கிறா, எதுக்குடா என்னை விட்டு போனா? சொல்லு மச்சான். டேய், ஓவர் ஆயிடுச்சுடா உனக்கு. வீட்டுக்கு போகலாம், எதாவது வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆஹா, நான் வரமாட்டேன் மச்சான். எனக்கு அவன் எதுக்கு மச்சான் என்னை விட்டு போனான்னு தெரியணும்டா. அவன் ஒரு ஒரு வேல்யூபிளான ரீசன் எனக்கு கொடுக்கவே இல்லை மச்சான். சில்லியாக ஒரு ரீசன் சொல்லிட்டு விட்டு போயிட்டான்டா. எதுக்குடா? எதுக்கு மச்சான் என்னை விட்டு போகணும்? சொல்லு, உனக்கே தெரியும்ல நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணேன்னு. எதுக்குடா? எதுக்கு மச்சான் என்னை விட்டு போனான்? உங்ககிட்ட தான் மச்சான் கேட்குறான், எதுக்கு அவன் என்னை விட்டு போனான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கோட காலரை பிடிச்சி சுகா பேசிகிட்டு இருக்கான். மச்சான் வீட்டுக்கு போகலாம் வாடா. இல்லை, எனக்கு தெரியணும் மச்சான், அந்த ஜெமுனா இந்த சுகாவை எதுக்கு விட்டுட்டு போனான்? அன்னைக்கு நைட்டு மச்சான் நீ அங்கே இல்லைடா. அன்னைக்கு நைட்டு நான் எவ்வளோ கெஞ்சினன்னு தெரியுமா மச்சான்? அவன் ஏதோ குப்பையை தூக்கி போட்டு போகிற மாதிரி போட்டு போகிறான்டா. என்னால் தாங்கியிருக்க முடியும்னு நினைக்கிறேன் மச்சான். ஆனால் இப்போ சொல்கிறேன் மச்சான், இந்த காதலே வேணாம் மச்சான். எனக்கு நீ இருக்க பற்றியா? என் மச்சான் ஜேகே நீ இருக்கல, எனக்கு அது போதும்டா, எனக்கு அது போதும். ஆனால் ஒன்று மச்சான், பசங்க பின்னாடியும் போகக்கூடாது, பொண்ணுங்க பின்னாடியும் போகக்கூடாது. எப்போவுமே சிங்கிளாகவே இருந்துடணும், அதான் நமக்கு நல்லது அப்படின்ட்டு அப்படியே நம்ம சுகா அப்படியே மட்டையாயிடுறான். ஸோ இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே தூக்கிட்டு போகிறான் வீட்டுக்கு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அப்படியே படுக்க வைக்கிறான். இப்போ ஜேகே தான், இப்போ நான் என்ன பண்ணுறது? சுகா ஏன்டா இப்படி இருக்க? கடவுளே, இவன் எப்படி இருந்தவன்? என்ன பிரச்சனைன்னு அந்த ஜிம்முன்னு சொல்லி தொலைய மாட்டான். 2 பேரில் யாராவது சொன்னால் தானே எனக்கு புரியும். எதுவுமே சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மாதிரி ஜேகே நின்றுட்டுருக்கான். ஸோ அந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜிம்மன் தான் அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கான். ஸோ போகிற வழியில் செம்மையாக மழை பெய்யுது. இப்போ அந்த மழையை பார்த்தோன்னே அவ்வளோதான் ஜிம்மனுக்கு அவன் ஒரு மாதிரி ஷிவராக ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, வேகமாக போய் அதுக்குள்ளே நின்றலான்னு பார்க்குறான். பட் அவனால் அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியல. ரெயின் அவ்வளோ ஃபோர்ஸாக வருது. அவன் அதுக்கு மேலே போக முடியாமல் அங்கேயே அப்படியே உட்காந்துட்டு அவனோட 2 காலையும் கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ அவனோட ஃபேஸ் அப்படியே அவன் காலுக்குள்ளே கொண்டு போயிட்டு நல்லா மறைச்சி வச்சுக்கிறான். இவங்க நீ போகாத அப்படின்ட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே குட்டியாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போனோன்னா, அங்கே ஆக்சுவலாக அவங்க நம்ம யோன்மினும் சரி டேக்குக்கும் சரி ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. அவங்க அந்த குட்டி குட்டி மொமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணிக்கிட்டு, ஸ்கூல் டேஸில் இருக்க லவ்லாம் ரொம்ப ப்ரீஷியஸ் இல்லை. ஸோ ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க அந்த குட்டி குட்டி இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், செம்மையாக மெமரிஸை க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ விளாட்றது நல்லா இருக்குது. அவங்க லைஃப் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. நம்ம சுகாவும் ஜேகேயும் சீனியர் இல்லை. ஸோ அவங்க 2 பேரும் ஸ்கூல் முடிச்சுட்டு போயிருப்பாங்க. இவங்க 2 பேர் 12th படிச்சுட்டு இருப்பாங்க. பட் அப்படியே இருந்தாலும் நம்ம சுகா வந்துட்டு அடிக்கடி காலேஜை கட்டடிச்சிட்டு ஜிம்மனை பார்க்க வர்றது, அப்படி 2 பேரும் திட்டத்தனமாக சினிமாவுக்கு வந்துட்டு தியேட்டர் போகிறது. ஸோ அந்த மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவினிங் வந்துட்டு நம்ம சுகா வந்துட்டு அப்படியே முடிச்சுட்டு நம்ம ஜிம்மனை பார்க்காம வீட்டுக்கு போகவே மாட்டான். சேம் அதே மாதிரி மார்னிங்கும் ஸ்கூல் வந்து ஜிம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் காலேஜ் போவான். ஸோ இந்த மாதிரி அவங்க லைஃப் ரொம்பவே அழகாக போயிட்டு இருந்திருக்கும். இப்போது அப்படியே நம்ம ஜிம்மன் ஸ்கூலிங்கையும் முடிச்சிருப்பான் 12th. இப்போ 12th முடிச்சுட்டு அடுத்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்துட்டு நம்ம சுகா சொல்லியிருப்பான், உனக்கு என்ன படிக்கணும்னு ஆசைன்னு சொல்லி கேட்டோன்னா, அவன் எனக்கு இப்போதைக்கு மைண்டில் எதுவும் இல்லை, ஏதோ பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லவும் சுகா சொல்லுவான், சரி ஓகே நம்ம ஒன்றா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலேஜில் வந்து சேர சொல்லியிருப்பான். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஃப்ரெஷருக்கான அட்மிஷன்லாம் நடக்கிற அந்த டேயும் வருது. பட் நம்ம ஜிம்மன் வரவே இல்லை. சுகாவுக்கு ஒன்றுமே புரியல, எங்கே போனாயவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கால் பண்ணி பார்க்குறான். ஜிம்மனுக்கு கால் சுத்தமாக போகவே இல்லை. இந்த பக்கம் நம்ம ஜேகே தான், டே மச்சான் ஏடா ஆச்சு, கால் எடுக்கலையா? இல்லைடா, அவன் கால் எடுக்க மாட்டான், என்னாச்சுன்னு தெரில. அவன் வீடு தான் உனக்கு தெரியுங்களா, போய் பார்க்க வேண்டியதானே? இல்லை மச்சான், வீட்டுக்கு போனா இப்போ ஒரு 1 வீக்காக போட்டி தாண்டா இருக்குது. எனது போட்டி இருக்கா? ஆமாம் மச்சான், என்னன்னு தெரில. இவ்வளோ மச்சான் எங்கேயும் அவசரமாக போயிருப்பானா? ஏய், அவனுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் யாரும் கிடையாதுடா. இவன் அம்மா அப்பா கூட இல்லையே, அவன் எங்கே போவான்? ஆமாம் இல்லை, எங்கே போயிருப்பான்? இது கூட நம்ம பாட்டி வீடு தானே? ஆமாண்டா, அவன் பாட்டி ரீசெண்டாக இறந்துட்டாங்க. எங்கே போயிருப்பான்? ஒன்றுமே புரியலையே. தெரில மச்சான், ஒரு மாதிரி பயமாக இருக்குடா. ஹேய், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது மச்சான், எங்கேயாவது போயிருப்பான், அவ்வளோதான். இல்லை, அவன் குழந்தடா, என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டான் மச்சான். பக்கத்தில் இருக்க கடைக்கு போனா கூட என்கிட்ட கால் பேசிகிட்டே போவான்டா.
இப்போது எங்கே போனால் என்ன ஆனால் எதுவுமே தரலடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது 2 வீக்ஸ் ஆகுது, 3 வீக்ஸ் ஆகுது. ஜிம்மனை வந்துட்டு காணுமே காணும். அவன் திடீர்னு எங்கே போனான், என்ன ஆனால், கான்டாக்டும் இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம இவங்களுக்குன்னா செம்ம பயமாயிருது. ஜிம்மனுக்கு யாருமே கிடையாது, அவன் எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு டெய்லி அப்படியே அதே திங்கிங்லேயே இருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இப்போது ஆஃப்டர் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா ஒரு கேஷுவலாக ஒரு ஸ்டோரில் வச்சு ஜிம்மனை பார்க்குறான். ஒரு மால், ஓகேவா? ஸோ ஒரு ஷாப்பிங் மாலில் வச்சு அப்படியே ஜிம்மனை பார்க்குறான். மச்சான், டேய், என்ன மச்சான், என்னடாச்சு? டேய், எதுக்கு பாடுற? அது 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 ஜிம்மன் தானே. எது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. ஸோ அங்கே ஆப்போசிட்டில் வந்துட்டு அந்த மாலில் வந்து வேலை பார்த்துட்ருக்கான் ஜிம்மன். ஸோ இப்போது இங்கே நம்ம சுகாவுக்கு எதுவுமே புரியல. அவன் எதுல இந்த வேலை பார்த்துட்ருக்கான்? இங்கே தான் இருக்கான் அவன், இங்கேயா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வாடா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜேகே சுகாவும் அப்படியே போகிறாங்க. ஸோ அங்கே பில் கவுண்டரில் அப்படியே பில் போட்டுட்ருக்கான் ஜெமன். இப்போது சுகா தான் அப்படியே ஜெமன் கிட்டே போகிறான். ஸோ ஜெமன் அப்படியே பில் போட்டு, வெல்கம் சார், உங்களோட பில். ஜெமன், நீ நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? சுகா, நீ எப்படி இங்கே? நான் கேட்குறதுக்கு மேலே பதில் சொல்லு. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? 1 மந்த் ஆளே காணும், கால் பண்ணலாம் எடுக்கல, எங்கடா போனேன்? இந்த வேலை படிக்கிறேன் தானே சொன்னேன், என்னாச்சு? அது 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 வந்து இல்லை சுகா, நான் இப்போது வேலையில் இருக்கேன், நீ கொஞ்சம் போறியா ப்ளீஸ்? என்ன மயிறு வேலை? எனக்கு பதில் சொல்லிட்டு நீ உன் வேலை மயிரை பாரு. அது அது வந்து எனக்கு தெரியாது, எனக்கு இப்போது ரீசன் வேணும். எதுக்குடா, எதுக்கு நான் இக்னோர் பண்ணுற? லவ் பண்ணிட்டு அப்படியே ஏமாத்திட்டு போகலான்னு பார்க்குறியா? இல்லை இல்லை சுகா, அது எனக்கு ரீசன் சொல்லு, எதுக்குடா? 1 மந்த்துடா, 1 மந்த்து நீ இல்லாமல் பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டுருக்கேன். எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டுக்கு இப்படி இப்படி வந்துருக்க, வீடையும் பூட்டிட்டு கிடக்கு. ஏடா பண்ண? எங்கே போன நீ? அதை பற்றி சொல்லு எனக்கு. இங்கே பாரு சுகா, இது வேலை டைம், ப்ளீஸ் ப்ளீஸ், எல்லோரும் பார்க்குறாங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக நம்மக்கிட்ட அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃபைன், அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உன் ஜாப் எவ்வளோ, எத்தனை மணிக்கு முடியும்? அது அது 7 o'clock. 7 o'clock டைம். இப்போ கரெக்டாக 10 o'clock. வெயிட் பண்ணுறேன், இங்கேயே இதே இடத்துல வெயிட் பண்ணுவேன். 7 o'clock முடிஞ்சதுக்கு அப்புறமா வேலிடான ரீசன் எனக்கு சொல்லணும். சுகா ப்ளீஸ் சுகா, சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுகா போயிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிறான் ஒரு சோஃபாவில். ஸோ சுகா பெரிய ரிச் அப்படிங்கிறதுனால அவ்வளோவா யாரும் கண்டுக்க மாட்டாங்கல்ல. ஸோ தெரியும்ல இவனோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஜிமன் தான் அப்படியே அவனோட ஒர்க் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு அதனால் பார்க்கவே முடியல, அவனோட கையெல்லாம் செம்ம ஷிவர் ஆகிட்டுருக்கு. அப்படியே ஒர்க்கை பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே லன்ச் டைம் ஆகுது, சுகா எந்திரிக்கவே இல்லை. அதே மாதிரி ஈவினிங் டைம் ஆகுது, அப்போவும் எந்திரிக்கவே இல்லை. அவன் பக்கத்துலேயே நம்ம ஜங்குக்கும் அப்படியே உட்காந்துட்ருக்கான். டேய் மச்சான், சாப்பிடாம இருக்கடா நீனு. இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம். இந்த ஜூஸ் அது கொடுறா. எனக்கு வேண்டாம் ஜங்கு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிகிட்ருக்க. ஆக்சுவலாக இங்கே ஜங்குக்கு கால் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இங்கே சுகா தான், யார் டேவாங்க? ஆமாடா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். இல்லை மச்சான், அது வந்து அவன் இன்றைக்கி ஊருக்கு போகிறான் தானே? ஆமாண்டா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். இவர் இங்கே இருக்கிறது அவனுக்கு தெரியாது தானே? இல்லைடா, தெரியாது. சரி, அவன்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், அவன் நிம்மதியாக போட்டும், அப்புறம் பொறுமையாக சொல்லிக்கலாம், நீ கிளம்பு. இல்லைடா உன்னை, நான் ஒன்றும் குழந்தை இல்லை, கிளம்பு போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஜேகே அப்படியே போகிறான். ஆக்சுவலாக டேவங் வந்து இன்றைக்கி தான் அப்ராட் கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அவன் ஆக்சுவலாக அந்த ஸ்டடீஸ் எல்லாம் அப்ராடில் தான் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அவன் பேரண்ட்ஸ் வந்து கூட்டி போயிருப்பாங்க. ஸோ அப்படியே டேவங்கை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஜேகே அப்படியே போயிருப்பான். ஸோ அப்படியே டைம் 7 o'clock ஆகுது. ஜிமன் தான் அவனோட ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே அவனோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பேக் எடுத்துகிட்டு அப்படியே வரான். ஸோ அவள் வந்து அப்படியே இவங்க முன்னாடி நிற்கிறான். என்ன சார், ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு, போகலாமா? எங்கேயா? ஏன் எங்கேருந்து பேசலாமா? எனக்கு ஒன்றும் இல்லை, எங்கேருந்து கூட பேசலாம். இல்லை, நம்ம வெளியே போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே கூப்பிட்டு போகிறான் சுகாவை. ஸோ அப்படியே வெளியே ரோட்டில் தான் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது நம்ம ஜிம்மன் முன்னாடி போயிட்டுருக்கான். சுகா வந்து பின்னாடியே நடந்து வந்துட்டுருக்கான். அவன் வந்துட்டு அந்த பேக்கை வந்து ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப மெதுவாக ஸ்டெப்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி போயிட்டுருக்கான் ஜிம்மன். இது எல்லாத்தையும் பின்னாடி சுகா அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்கான். எவ்வளோ நேரம்? என்ன எவ்வளோ நேரம் சார் இப்படியே போயிட்டுருக்க போகிறீங்க? உங்கள் வீடு வந்தோன்னே வீட்டுக்கு போயிட்டு வரேன் சுகா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கா? இல்லை இல்லை சுகா, அது பேசு, எதுக்கு
1 மந்த்தா எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுறேன்? நீ எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிருக்க. சார் வீடெல்லாம் மாற்றிட்டீங்க தானே? அது அது வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டேன் ஜெமன். எனக்கு ரீசன் வேணும். இல்லை இல்லை சுகா, இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் போக இங்கே நம்ம சுகா தான், ஏய் பேசிகிட்டு இருக்கேல்ல, என்னடா நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. ஸோ ஜிம்மன் அங்கே வேகமாக போயிட்டுருக்கான். ஜிம்மன் நெல்லு, ஜிம்மன் நெல்லுன்னு சொன்னேன் அப்படின்ட்டு போயிட்டு அப்படியே கையை பிடிக்க, சுகா ப்ளீஸ் சுகா புரிஞ்சுக்கோ, நமக்கு செட் ஆகுதுன்னா விட்டு, எதுவுமே சொல்லாமல் நீ வந்து செட் ஆகுதுன்னு சொன்னால் நான் விட்டுட்டு பேசாமல் இருக்கணுமா? என்னால் முடியாது ஜிம்மன், எனக்கு ரீசன் சொல்லு, நான் வர்றேன். இங்கே பாரு சுகா ப்ளீஸ், என்னோட கையை விட, எனக்கு ரீசன் வேணும் சுகா ப்ளீஸ், என்னோட கையை விடு சுகா. ஏய் எனக்கு ரீசன் சொல்கிறா, எதுக்கடா இப்போ நான் வேணான்னு சொல்கிறேன்? எதுக்கடா நான் அவாய்ட் பண்ணுறேன்? ரீசன் சொல்லு, இப்போவே இந்த இடத்துல உன் கையை விட்டுறேன். சுகா கையை விடுன்னு சொன்ன சுகா. ரீசன் எனக்கு தேவை, ரீசன் எதுக்காக நான் அவாய்ட் பண்ணுறேன், அதுக்கான ரீசன். இங்கே பாரு சுகா, இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. இந்த ரிலேஷன்ஷிப்பை எங்கே என் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என் அவர் ரிலேஷன்ஷிப் நவ், லெட்ஸ் பிரேக்கப் அப்படின்னு ஜிம்மன் சொல்ல, எங்கள் சுகா தான் அப்படியே ஜிம்மனோட கையை விட்டுறான். என்ன சொன்ன? பிரேக்கப்பா? ஜெமன் என்னடா ப்ராங்க் பண்ணுறியா? பெரிய பிளான் பண்ணியிருக்க போல இருக்கு. 1 மந்த்து பேசாமல் அப்படியே விட்டு, எங்கள் கேமரா எங்கடா? கேமரா எங்கே பாரு ஜெமன், நீ வந்து ஓகே நான் தோத்துட்டேன், நீ ப்ராங்க் பண்ணனா நான் தோத்துட்டேன். எப்படி இதுக்கப்புறம் விளையாட்டு கூட சொல்லாதடா, என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சுகா சொல்ல, ஜெமன் அப்படியே திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறான். ஜெமன் இங்கே பாரு ஜெமன் இங்கே பாரு ப்ளீஸ் எதுக்கு எவ்வளோ பெரிய முடிவு எடுத்தேன்? ஜெமன் நெல்லு ஜெமன், நான் பேசிகிட்டு இருக்கேன்ல. ஜஸ்ட் பிரேக்கப்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போகிற, எதுக்குடா? நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லு ஜெமன் நெல்லு அப்படின்ட்டு. இப்போ சுகா அப்படியே பின்னாடி போகிறான். ஸோ ஜெமன் அப்படியே வேகமாக நடந்து போயிட்டுருக்கான். ஜெமன் ப்ளீஸ் ஜெமன் நெல்லு ஜெமன், எனக்கு ரீசன் சொல்கிறா. நான் கொடுத்த லவ் உனக்கு பத்தலையா? இல்லை நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? எதுவாக இருந்தாலும் சொல்லு ஜெமன், நான் சரி பண்ணிக்கிறேன்டா, நான் உனக்காக சரி பண்ணிக்கிறேன்டா. பாரு ஜெமன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடா, சத்தியமாக சொல்கிறேன். என் கனவுல கூட என்னால் அப்படி நினச்சி பார்க்க முடியாது. நீ இல்லாத லைஃப் எனக்கு வேணாம் ஜெமன் ப்ளீஸ் ஜெமன் நெல்லுடா, ஜெமன் நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே போகிறான் பின்னாடி. ஸோ போயிட்டு அப்படியே ஜெமனோட ஹேண்டை பிடிச்சிக்க, எங்க பாரு சுகா, நான் சொல்லிட்டேன்ல உனக்கு எனக்கு செட் ஆகாது, பிரேக்கப். இதுக்கப்புறம் நான் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சேன்னா ப்ளீஸ் என் பின்னாடி வராத, எல்லார மாதிரியும் நீயும் நடந்துக்காத ப்ளீஸ், என்னை விட்டு போயிடு. ஏய் லூஸ் ஆடா நீ, போயிடுனா எப்படி போக முடியும்? எல்லாமே நீ தானே ஜெமன், போனா ஈஸியாக அவனை தூக்கி போட்டு போயிட முடியுமா என்னால்? சத்தியமாக என்னால் முடியாது. என் உயிரே போனாலும் உன் கூட தான் நான் இருப்பேன். என்னடா ஈஸியாக போனா, செத்தாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் ஜெமனா, இங்கே தான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படி ஜிம்மனை பேக்கப் பண்ணிக்கிறான் ரொம்ப டைட்டாக. என்னை பாரு சுகா ப்ளீஸ், என்னை விட்டு போயிடு ப்ளீஸ். ஜெமனா இங்கே பாரு ஜெமனா, என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்கிறா. உன் சுகா கிட்ட சொல்கிறா. எதுக்குடா? எதுக்கு? ரீசனே இல்லாமல் எதுக்குடா? ஒன்னாலே நான் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஜெமனா. அப்புறம் ஏன்டா? ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜெமன் தான் அப்படியே சுகாவோட கையை பிடிச்சி எடுத்து விடுறான். ஸோ இப்போ எடுத்து விட்டுட்டு ஒரு கேட்டை பார்க்குறான். ஸோ ஆக்சுவலாக அவன் மாறி வந்திருப்பான்ல, அந்த வீடு தான் இது. ஸோ சுகா அப்படியே பார்க்குறான். இப்போ ஜெமன் அப்படியே திரும்பி, இங்கே பாரு சுகா, என்னோடய லைஃப்பில் நீ வந்த மெமரிஸை சத்தியமாக என்னால் மறக்க முடியாது. நீ எனக்கு கொடுத்த ஒவ்வொரு மொமெண்ட்ஸும் எனக்கு ப்ரீஷியஸ் தான். பட் நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, வீட்டுக்கு கிளம்ப, இதுக்கப்புறம் இங்கே வராத அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் போக, ஜெமனா என்னடா நினச்சிட்ருக்க? வந்த லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்லா பண்ண, நானும் என் உலகமே நீ தான் நினச்சேன். இப்போ திடீர்னு வந்து ஏதோ கனவுலேருந்து எழுப்புற மாதிரி, இதுக்கப்புறம் நீ என் லைஃப்பில் இல்லை, போயிடுறேன்னு சொன்னால் நான் என்னடா பண்ண முடியும்? ஜெமனா சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு எல்லாமே நீ தான், நீ மட்டும்தான். நீ மட்டும் என் கூட இல்லைனா
நான் 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 இருக்கிறதுல அர்த்தமே இல்லை ஜமுனா. ஏன்டா ஏன்டா உனக்கு புரிய மாட்டுது? சுகா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காத ப்ளீஸ். ஏன் ஏன் உனக்கு புரிய மாட்டுது? இங்கே பாரு, நீ என்னை விட்டு போனாலும் என்னால் உன்னை விட்டு போக முடியாது. எனக்கு எல்லாமே நீ தான், புரியுதா? அப்படின்னு நீங்கள் சுகா சொல்ல, ஸோ அங்கே ஜெமன் தான் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு லாக் பண்ணிக்கிறான். ஜெமன் ஜெமன் கதவை துற ஜெமன். ஜெமன் எனக்கு கதவை துறடா. எனக்கு ரீசன் கொடுத்துட்டு போடா. எதுக்குடா பிரேக்கப் பண்ணுற? ஜெமன் ஜெமன் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா, புரிஞ்சுக்கோ ஜெமனா. என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுடா. ஏன்டா என்ன அப்படி பைத்தியக்காரன் ஆக்குற? ஜெமன் கதவு துற ஜெமன், கதவு துற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டுக்கிட்ட நின்று அப்படியே அடிச்சிட்ருக்கான். ஸோ அப்படியே அங்கே செம்மையாக மழையும் பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எங்கள் சுகா அப்படியே மழையில நனைஞ்சிட்ருக்கான். ஜெமனா ஜெமனா கதவை துற ஜெமனா, என்கிட்ட பேசிட்டு போடா, எனக்கு ரீசன் கொடுத்துட்டு போடா ப்ளீஸ்டா. ஜெமனா என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது ஜெமனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகா தான் ரொம்ப ட்ரை பண்ணுறான். பட் நம்ம ஜெமன் கதவை திறக்கிற மாதிரியே தெரியல. டேய் ஜெமனா, கடைசியாக கேட்குறேன், என்ன உனக்கு பிடிக்கலையாடா? படிக்காமல் போயிடுச்சா? இல்லை நான் கொடுத்த லவ் உனக்கு பத்தலையா? இல்லை கேர் பண்ணாமல் விட்டுட்டேனா ஜெமனா? ஏதாவது பண்ணியிருந்தேனா மன்னிச்சிட்றா. அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனைலாம் எனக்கு கொடுக்காத ஜெமனா. அதை தாங்குற அளவுக்கு எனக்கு எனக்கு சத்தியமாக தெம்பு இல்லைடா. வெளியே பார்க்கணும் ஸ்ட்ராங்காக தெரிகிறதுனால எனக்கு இவ்வளோ பெயின் கொடுக்குறியா? வெளியே மட்டும்தான்டா நான் இப்படி, ஆனால் உள்ள அப்படி இல்லை ஜெமனா. உன்னை விட நான் ரொம்ப வீக்குடா, புரிஞ்சுக்கோடா. டேய் ஜெமனா கதவை தர ஜெமனா, கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு சுகா ரொம்ப அழ. ஸோ அப்படியே செம்மையாக மழை பெய்யுது. வெளியே சுகா இன்னுமே அங்கே தான் உட்காந்துட்ருக்கான். ஸோ அங்கே ரோடு தான், அப்படியே உட்காந்துட்டே இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜெமன் கதவை திறக்கிற மாதிரியே இல்லை. ஸோ இப்போது கொஞ்ச நேரத்தில் ரொம்ப ரொம்ப பெரிய மழை வருது, ரொம்ப இடி இடிக்குது, ரொம்ப பெருசாக வருது. ஸோ இப்போது அப்படியே ஜெமன் கதவை ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வர அங்கே சுகா அவனோட காலை அப்படியே ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அவனுக்கு கை கால்லாம் அப்படி ஷிவர் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படியே ஜெமன் ஒரு கொடையோடு வர்றான். வந்துட்டு அப்படியே இவங்கி கையில் கொடுக்குறான். ஸோ அங்கே இவங்கி தான் இப்போ எதுக்கடா வந்த? என்ன அக்கறையா? எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு ரீசன் கொடு. எதுக்கு இப்போ என்ன வேணான்னு சொல்கிறேன்? இங்கே பாரு இவங்க, தயவு செஞ்சு வீட்டுக்கு போ. இல்லை ரீசன் கொடு, நான் வீட்டுக்கு போகிறேன். இங்கே பாரு இவங்க, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. நீ வேற, நான் வேற. வேறனா என்ன? என்ன வேற அதை சொல்லு ஃபஸ்ட்டு. இங்கே பாரு இவங்க, சின்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன்னா இதுக்கப்புறம் என் மூஞ்சிலையும் முழிக்காத, என்னை தேடாத ப்ளீஸ். என்னை விட்டுரு. லவ் ட்ரூனா இப்போ இங்கேருந்து போயிடு. இதுக்கப்புறம் என்னை தேடி வராத ப்ளீஸ். என்னை தேடி வராத, என்னை தேடாத அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் அப்படியே எந்திரிக்கிறான். ஸோ சுகா அந்த கொடையை அப்படியே கீழே போடுறான். கீழே போட்டுட்டு அவனுமே அப்படியே எந்திரிச்சு ஜிம்மனோட கையை பிடிச்சிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அவன் ஜிம்மனுக்கு ஆக்சுவலாக ப்ரீத் கூட பண்ண முடியல, அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறான். ஸோ ரொம்ப 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 டைட்டாக பண்ணுறான். அவங்களுக்குள்ள ஒரு ஏர் போகிற கூட இடம் இல்லை. ஸோ அந்தளவுக்கு டைட்டாக ஹக் பண்ணுறான். ஜிம்மன் ரெண்டு கையுமே அப்படியே சும்மா கீழே போட்டிருக்கான். சுகா மட்டும்தான் ரொம்ப டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே ஹக் பண்ணிவிட்டு இப்போது ஒரு 10 minutes அப்படியே நிற்கிறான் அந்த ரெயின்லேயே. ஸோ அவங்க ரெண்டு பேர் மேலேயும் அப்படியே ரெயின் விழுந்துட்டுருக்கு. மேலே அப்படியே ஒரு மூன் இருக்குது. ஃபுல்லாக ரொம்ப டார்க்காக இருக்குது அந்த இடமே. ஸோ இப்போது ஆஃப்டர் 10 minutesக்கு அப்புறமா சுகா அப்படியே ஜெமினா வர்றான். விட்டுட்டு சுகா ஆக்சுவலாக ஒரு ஜாக்கெட் போட்டிருப்பான். ஸோ அந்த ஜாக்கெட்டை அப்படியே கழட்டி ஜெமன் மேலே போட்டு வர்றான். ஜெமன் அங்கே ரொம்ப ஷிவர் ஆகிட்ருக்கான். இப்போது அந்த ஜாக்கெட்டை அப்படியே ரெண்டு பக்கமும் போட்டு அப்படியே டைட்டாக அந்த ஜாக்கெட்டை பிடிச்சிட்டு
என் பாரு ஜமுனா, என் காதல் உண்மை. நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணேன். ரீசனே இல்லாமல் எனக்கு தெரியல ஏன் உன் மேலே நான் இவ்வளோ பைத்தியமானேன்னு. ஆனால் ஜமுனா, ஒன்று மட்டும் சொல்கிறேன்டா, உன்னை விட்டு நான் இப்போ போயிடுறேன், அப்படியே என் லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவேன். அப்போல்லாம் நினைக்காத. என் மனசில் ஒரே ஒரு தடவை ஃபீலிங்ஸ் வந்துச்சு, அதுவும் உன் மேலே. இதுக்கப்புறம் அந்த ஃபீலிங்ஸ் சத்தியமாக வேறு யார் மேலேயும் எனக்கு வராது. நான் சாகிற வரைக்கும் எனக்கு நீ மட்டும்தான். பரவாயில்ல ஜமன், உனக்கு என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியல. ஆனால் நான் போனால் நீ ஹாப்பியாக இருப்பேனா? நான் போயிடுறேன் ஜமனா, நான் போயிடுறேன். எப்போவுமே நீ ஹாப்பியாக இருக்கணும், சரி? ஓகே. மேபி உன் கூட சேர்ந்து வாழ்கிற சான்ஸ் எனக்கு இல்லை போல இருக்கு. நான் தான் அன்லக்கி ஜிம்னா. எல்லாத்துலேயுமே நான் அன்லக்கி. நீ என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே நல்லா நடந்துச்சு, சரி? இவன் லைஃப் லாங் இருந்தானா நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம்னு நினச்சேன். அது எப்படி நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது புரியும்? அதான் சரி ஜமுனா, நீ ஹாப்பியாக இரு, டயத்துக்கு சாப்பிடு, அப்புறம் ஒர்க்லாம் போகாதுடா, படி. படி. அப்புறம் ஐ லவ் யூ ஜமுனா, ஐ லவ் யூ ஆல்வேஸ். எப்போவுமே நான் உன்னை நினச்சிட்ருப்பேன், உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுகா சொல்லிட்டு அந்த ஜாக்கெட்டை அப்படியே விடுறான். ஸோ ஜமன் அப்படியே சுகாவே பார்த்துட்ருக்கான். சுகா அந்த கீழே கிடக்கிற கொடையை எடுத்து அப்படியே ஜிம்மனோட கையில் கொடுக்குறான். கொடுத்துட்டு அவன் அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இங்கே ஜெமன் அவன் அசையலை, அப்படியே நிற்கிறான். ஸோ அந்த கொடை ஜெமன் கையிலேருந்து அப்படியே கீழே விழுது. இப்போது ஜெமன் அதே இடத்துல அப்படியே நீல் டவுன் போட்டு உட்காடுறான். சுகா, சுகா, நான் என்ன பண்ணுவேன்? என்னால் என்ன பண்ண முடியும்? சுகா, என்னை விட்டு போகாத சுகா, என்னை விட்டு போயிடாத, என்னை விட்டு போயிடாத சுகா, என்னை விட்டு போயிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த மழையில் அப்படியே உட்காந்து ஜெமனை அழுதுட்ருக்கான். ஸோ அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வந்தோன்னா அதே மாதிரி அவனோட காலை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ செம்ம மழை அங்கே. ஆக்சுவலாக ரொம்ப மழை பெஞ்சு தண்ணி அவ்வளோ போயிட்டுருக்கு. ஸோ இப்போது அப்படியே ஒரு பர்சன் லைட் அடித்து எங்கெங்கேயோ தேடிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே ஜெமனோட ஃபேஸில் லைட் பட இப்போ ஜெமன் தான் அப்படியே லைட்டாக கண்ணை ஒரு மாதிரி சுமட்டுறான். ஸோ அங்கே என்ன அந்த பர்சன் வேகமாக வந்து ஜெமனுக்கு கொடை பிடிக்கிறாங்க. டேய் மச்சான், டேய் மச்சான், இங்கே பாரு என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேங் தான் அப்படியே வந்து ஜிம்மனை தூக்குறான். ஸோ ஜிம்மனால் எந்திரிக்க முடியல. ஸோ அவன் ஸ்டில் ஃப்ரீஸ் ஆகிட்டான். ரொம்ப நேரமாக மழையில் ஒரே பொசிஷனில் உட்காந்துருக்கான்ல. ஸோ அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான். இப்போ டேங் தான் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு பாத்ரூம்குள்ளே விட்டுட்டு அவன் கதவை சாத்திட்டு வெளியே நின்றுட்டுருக்கான். ஸோ ஜிம்மனை அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பாத் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வரான். டேய் மச்சான், ஏடா ஆச்சு உனக்கு? நீ ஓகேவா? நான் ஓகே தான் டேங், எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் போயிட்டு படுத்துக்கிறான். ஸோ இப்போது டேங் அப்படியே ஜெமனை பார்க்குறான். ஸோ அவன் பெட்ஷீட்டை வந்துட்டு தலை ஃபுல்லாக அப்படியே போத்திக்கிட்டு ரொம்ப சுருண்டு அப்படியே படுத்துருக்கான். எங்கள் டேங்க்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேய் ஜெமனா, என்னடா ஆச்சு உனக்கு? என்ன ரீசன்னு கேட்டாலும் சொல்லி தொலைய மாட்டான். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கீழே அப்படியே காலிங் பெல் சவுண்ட் தான் கேட்குது. ஸோ டேங் வேகமாக போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறான். என்னாச்சு, வந்துடானா இல்லையா? ஜேகே இப்போ தான் வந்தான். என்னடா ஆச்சு? அவனும் சொல்ல மாட்டான், இவனும் சொல்ல மாட்டான். இவனுக்குள்ள என்ன தான் நடக்குது எனக்கும் சத்தியமாக தெரியல ஜேகே. இவன் மழையில் எப்படி உட்காந்துருந்தான் தெரியுமா? நான் பயந்துட்டேன். நான் போயிட்டு அவனை தொடுறேன், எந்த ரியாக்ஷனுமே இல்லை, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கான். இப்போ அவன் ஓகேவா? ஓகே தான். ஸோ நீ உள்ளவா, நனைஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேங் தான் ஜேகே கூட்டிகிட்டு போயிட்டு சோஃபாவில் அப்படியே உட்கார வைக்கிறான். இப்போ ஜேகே தான், இல்லை இதை விட்டால் சரிப்படவே படாது, இங்கே பாருட்டேன், இதுக்கப்புறமும் இவங்க 2 பேரும் தனியாக இருக்கிறது எனக்கு விருப்பமே கிடையாது. பிரேக்கப் ஆனவங்களை கண்டிப்பாக நம்ம பேச்சப் பண்ண வைக்கணும். ஏன்னா இப்போ வரைக்கும் ஜிம்மனும் இவங்க தான் நினச்சிட்ருக்கான், இவங்கையும் ஜிம்மனை தான் நினச்சிட்ருக்கான். அப்புறம் எதுக்கடா 2 பேரும் இப்படி தனித்தனியாக இருந்து கஷ்டப்படணும்?
அதான் தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்கடா. இல்லை, இதுக்கப்புறம் விடக்கூடாது. ஜிம்மை என்னால் இப்படி பார்க்கவே முடியல ஜேகே. அதுதான் நானும் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறது? இவங்க 2 பேரையும் ஒரே ஒரு டைம் மீட் பண்ண வைக்கணும். ஆமாம், மீட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டெக்குக்கு 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே மார்னிங் டைம் ஆக அங்கே நம்ம யூங்கி தான் அப்படியே வேக்கப் ஆகுறாரு. ஸோ அவனுக்கு செம்மையாக ஹெட்டேக்காக இருக்குது. இப்போ அப்படியே பக்கத்தில் பார்த்தா ஒரு ஹெட்டேக் சூப் இருக்குது. இதை அப்போ தலைமை எடுத்து அப்படியே குடிக்கிறாரு. என்ன ஆச்சுன்னு, எதுக்கு சுகம் இவ்வளோ குடிச்சிருக்க, தலைனை அப்படி வலிக்குது அப்படின்ட்டு அந்த சூப்பை எடுத்து குடிச்சிட்டு அப்படியே போகிறான். போயிட்டு நல்லா ஒரு பாத் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறான் ஆஃபீஸுக்கு. ஸோ அப்படியே ஆஃபீஸுக்கு கிளம்பி போனால் அங்கே ஜெய தான் இருக்கான். ஏய், எங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவும் எவ்வளோ ஏர்லியாக வந்திருக்க? ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா தான். ஏய், நீ சும்மா அப்படி வர மாட்டே ஜேகே. எனக்கு சூப்பு நான் தான் பண்ணி வச்சேன், வேறு யார் பண்ணுவா? அதான் தெரியுமே. சரி மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? எதுக்கு மச்சான் நேற்று அவ்வளோ குடிச்சிட்டு எங்கள்கிட்ட என்னமோ வளர்ன வேற? வளர்னா என்ன வளர்ன? அதுவா, அது வந்து அவனை பற்றி பேசல. பர்றா, அவனை பற்றா மச்சான் பேசினேன். ஏய் ஜெகே, நான் என்ன சொன்னேன்? நீயா அவன் 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 அப்படின்னு சொல்ல. ஸோ அங்கே ஒரு பர்சன் அப்படி உள்ளே வராங்க. ஸோ வந்துட்டு சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் கூட்டி வர சொன்னவங்கள கூட்டி வந்துட்டேன் சார். குட் 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 குட். இப்போ நீங்கள் போகலாம். நான் சொல்லும்போது அவனை உள்ளே கூட்டுவாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் போய் வெளியே போக. ஏய் ஜெகே, யார் அது? அதுவா மச்சான், ஸ்பெஷல் கெஸ்ட்டா? ஆமாம் மச்சான், இவ்வளோ நாளாக நம்ம கம்பெனியில் யார் யார் எம்ப்ளாயியாக இருக்காங்கன்னு உனக்கு தெரியாதுல்ல? ஏய், என்ன பேசிகிட்ருக்க? எனக்கு இங்கே இருக்க டீம் மட்டும் தான் தெரியும். அதான் எனக்கும் தெரியுமே. ஸோ ஆக்சுவலாக மச்சான், கீழே டீமில் வேலை செஞ்சாங்கல்ல, சரி, அதில் ஒரு பையனில் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக எல்லா வேலையும் பார்த்துருக்கான் மச்சான். ப்ராஜெக்ட்லாம் டக்குன்னு முடிச்சு சப்மிட் பண்ணுறதுன்னா ரொம்ப நல்லா வேலை பார்த்துருக்கான். அப்படியா? இப்போ வரைக்கும் எனக்கு அப்படி யாரும் தெரியலையே. உனக்கு தெரிஞ்சிருக்காது மச்சான். ஏன்னா அந்த பையன் வேலை பார்க்குறது யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்படியா? ஆமாம் மச்சான். ஸோ நான் கண்டுபிடிச்சேன்னா அதான் கொஞ்சம் அப்படியே ப்ரமோட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி வந்திருக்கேன். அப்படியா? நம்ம ஆஃபீஸில் யார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு கரெக்டான அந்த இது கிடைக்கணும். அதான் மச்சான் நானும் யோசித்தேன். அதான் அவனுக்கு அப்படியே ப்ரமோஷன் கொடுத்து இங்கே தூக்கிட்டு வந்துட்டேன். என்ன பொசிஷனா? உனக்கு பிஏ மச்சான். என்னது, எனக்கு பிஏவா? அப்புறம் நீ ஏன்டா இருக்க? ஏய், நான் உன் ஃப்ரெண்டு மச்சான், பிஏ கிடையாது. ஏய், எனக்கு ஃப்ரெண்டு பிஏ எல்லாம் நீ தான், அது எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு தெரியாதுன்னு ஒன்று இருக்குல்ல, நான் என்ன எதுக்காக படித்தேன்? சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணுங்கிற? அதான் மச்சான், உனக்கு அப்படியே அவனை பிஏவாக போட்டு விட்டுலான்னு. ஏய், இப்போ நான் திடீர்னு பிஏக்கெலாம் அவசரம். அது இப்போ டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் போகிறேன். அந்த பையன் வருவான், அவன்கிட்டே பேசி எல்லாத்தையும் கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ. அப்படியா? ஆமாம் மச்சான், நான் போயிட்டு அனுப்பி விட்றேன். நீ ஏன்டா போகிற? அது சும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே வெளியே போகிறான். ஸோ யோங்கி அப்படியே அவனோட கேபினில் போய்ட்டு உட்காந்துட்டு இந்த பைத்தியக்காரனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வாச்சான், அவனு இப்படி இருக்கான். ஐயோ அப்படின்ட்டு சுகா அப்படியே லேப்பை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போது அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் அப்படியே உள்ளே வராங்க. ஸோ அவங்க கையில் ஒரு ஃபைல் இருக்குது. அவர் ஒரு ஸ்பெக்ஸ் போட்டிருக்காரு. அவரோட ஷர்ட்டு அப்படியே லைட் ப்ளூ கலரில் இருக்குது. ஒரு பிளாக் கலர் பேண்ட்டு நல்லா அழகாக டக்கின் பண்ணியிருக்காரு. கழுத்தில் ஒரு ஐடி கார்டு போட்டிருக்காரு. அவரோட ஹேர் ஸ்டைல் நார்மலாக ஒரு ப்ரொஃபஷனில் போயிட்டு இருந்தோம்னா அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போது கதவை தட்டிட்டு அப்படியே அந்த பர்சன் மே ஐ கமன் அப்படின்னு கேட்க, எஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறான். ஸோ இப்போது அந்த பர்சன் அப்படியே உள்ளே வராங்க. இங்கே சுகா அப்படியே லேப்பை பார்த்துட்ருக்கான். இப்போது அந்த பர்சன் அப்படியே சுகாவை பார்த்துட்டு சார் அப்படின்னு சொல்ல, செட் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே உட்காடுறான். ஸோ சுகா இப்போ டக்குன்னு அவனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போது அவன் அந்த லேப்பை பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு அந்த சவுண்டு வந்து இப்போ தான் ரியலைஸ் ஆகுது. ஸோ அவன் கையில் ஒரு பென் வச்சுருக்கான்.
அந்த கை ரொம்ப அப்படியே ஒரு ஷிவர் ஆகுது. ஸோ அந்த பெண்ணை அப்படியே கீழே வச்சிடறான். இது எல்லாத்தையுமே அந்த ஆப்போசிட்டில் வந்த பர்சன் அப்படியே பார்க்குறாங்க. ஸோ அந்த பெண்ணை அப்படியே கீழே வச்சுட்டு பக்கத்தில் ஒரு கிளாஸில் வாட்டர் இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கிட்டு அவனோட அந்த ரோலிங் சேர் இருக்கும்ல, ஸோ அந்த ரோலிங் சேரை எடுத்து அப்படியே திரும்பிக்கிறான். ஸோ அந்த சைடு அப்படியே திரும்பி அப்படியே தண்ணியை குடிக்கிறான். குடிச்சிட்டு அப்புறம் நீங்கள் எனக்கு பிஏவா அப்படின்னு கேட்க, இல்லை சார், அது இன்னும் முடிவு பண்ணல. ஓ, நான் ஜங்கு கிட்ட பேசுகிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, ஓகே சார் அப்படின்ட்டு அந்த பர்சன் அப்படியே எந்திரிச்சிட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணோன்னே அந்த சவுண்ட் வந்துட்டு சுகா கேட்குது. ஸோ இப்போது சுகா அப்படியே ஒரு மாதிரி லாங் ப்ரீத் எடுத்துட்டு அப்படியே அவனோட அந்த சேரை இந்த சைடு திருப்புறான். ஸோ அந்த பக்கம் அந்த பர்சன் அப்படியே நிற்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் சுகா திரும்ப அந்த பர்சனும் அப்படியே திரும்புகிறாங்க. ஸோ இப்போது சுகா அப்படியே அந்த பர்சனை பார்க்க, அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜிமுனா தான். ஸோ ஜிமுனாவும் அப்படியே சுகாவை பார்க்குறான். ஸோ அவங்க 2 பேரோட ஐஸும் அப்படியே பார்த்துக்குது. ஸோ சுகாவும் ஐ பிளிங்க் பண்ணல, சேம் நம்ம ஜிமனும் ஐ பிளிங்க் பண்ணல. அப்படியே 2 பேரும் ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஸோ 2 பேருமே எதுவுமே பேசிக்கல, அவங்க கண்ணு மட்டும் 1000 பேசிகிட்ருக்கு. இந்த பக்கம் நம்ம சுகா தான், எங்குகிறேன் என் பக்கமில்லையே, உருகுகிறேன் அந்த நெக்கம் தொல்லையே, ஒரு நாள் உன்னை நான் நினைத்தேன் சிரித்தேன், மறுநாள் உன்னை நான் நினைத்தேன் அழுதேன் அப்படின்ட்டு இங்கே சுகா அப்படியே ஜெமனை பார்க்க. ஸோ அந்த பக்கம் ஜெமன் தான், ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் வெறுத்தேன், உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே, மன்னிப்பாயா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவங்க வாயை திறந்து பேசலை. பட் அவங்க பார்க்குறது அவ்வளோ ஒரு மாதிரி இமோஷ்னலாக இருக்குது. ஸோ இதை கட் பண்ணிட்டு அப்படியே ஜன்னல் சைடு காட்டினோன்னா, டே ஜங்குக்கே நாட்டையாங்க இல்லை, அங்கே என்ன நடக்குது, சூப்பர் சிங்கர் போட்டி நடக்குது, நான் இங்கே 2 பேரும் இமோஷ்னலாக பேசிக்கிட்டோன்னு சொல்லிட்டு விட்டால் மைண்டுக்குள்ளே பாட்டு பாடி விளாண்டுட்ருக்கீங்க. இங்கே பாருட்டே, இதுக்கப்புறம் நம்ம இப்படியே விட்டோம் சரிப்பட்டே வராது, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிற, அதுக்கெல்லாம் ஐயா கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே என்ன பண்ணுறான்னா வேகமாக போயிட்டு அங்கே யூங்கியோட கேபினை அப்படியே லாக் பண்ணிடுறான். ஸோ லாக் பண்ணிட்டு அப்படியே வந்து டேங்கில் நின்றுக்கிறான். என்னடா பண்ணுற, இப்போ எப்படியும் அவன் வெளியே வர்றான். இவங்க எப்படி பேசாமல் போகிறாங்க நான் பார்க்குறேன். இப்போது இவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசணும். எதுக்கு ஜிம்முன்னு அவனை விட்டுட்டு போனான்னு தெரியணும். அது தெரிஞ்சாதான் பிரச்சனை சரியாகும். அதுக்கு அவங்க பேசணும். இப்படியே விட்டால் பேச மாட்டாங்க. மனசுக்குள்ளேயே 4 பாட்டு முடிச்சு விட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம பிளான்லாம் வேஸ்ட்டாக போயிடும்ல. அதனால தான். ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான் பேபி. கரெக்டு தான். இல்லை எங்கே பார்த்தியா, இது என்னது ரிமோட்டு? என்ன ரிமோட்டு? விண்டோவை க்ளோஸ் பண்ணுற ரிமோட்டு. ஆமாம், விண்டோ எல்லாம் ஓப்பனில் இருக்குது. அதை காரணமாக கட்டி பிடிச்சி கண்ணீர் விட்டு அப்படியே மன்னிப்பு கேட்காம ஒன்று சேராமல் விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதான் கையோடு நவுத்திட்டு வந்துட்டேன். பேபி நீ ரொம்ப அவசரம் தெரியுமா அப்படின்னு சொல்ல, இப்போ டக்குன்னு ஜேகே அவங்கள லிப்ஸில் ஒரு கிஸ் பண்ணிடுறாரு. நீ ரொம்ப மோசம் டே, ஏன்னா ரைமிங்காக பேசி என்னை கொண்டுட்டு இருக்க. இது நமக்கான நேரம் இல்லை பேபி, நம்ம வீட்டில் போயிட்டு பார்த்துக்கலாம், இப்போது அப்படியே அவங்களை கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே தான் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறான். ஸோ அங்கே அந்த விண்டோஸ் எல்லாம் அப்படியே க்ளோஸ் ஆயிடுது. இங்கே நம்ம அது ஆக்சுவலாக அவங்க பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த விண்டோவும் க்ளோஸ் ஆயிரும். ஐயோ பேபி, நம்ம எப்படி பார்க்குறது, அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையான்னு. இங்கே பாரு, என்னடா மொபைலை காட்டுற, அதெல்லாம் பக்காவாக உள்ள ஐயா சிசிடிவிலாம் வச்சுட்டு வந்துட்டேன். அதுலேருந்து இப்போ நம்ம அப்படியே படம் பார்க்கலாமா? என்னது பேபி, வா பேபி போகலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே போகிறாங்க. ஸோ போயிட்டு இங்கே டேக்கு 2 பேர் ஒரு சோஃபாவில் செட்டில் ஆகிட்டு மொபைல் அப்படியே வைக்கிறாங்க முன்னாடி. ஆடியோ வீடியோ காட்சிகள் அனைத்தும் தெரியும். ஒன்று சேர்ந்துருவாங்கல்ல, பார்க்கலாம்டா. இதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்கலாம். இதுக்கப்புறமா அவங்க ஒன்றும் சேரல, 2 பேரும் போய் சேர்த்து வச்சுட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டெக்கு 2 பேர் இருக்க. ஸோ அப்படியே உள்ளே காட்டணுன்னா இப்போது நம்ம ஜெமன் தான் அப்படியே அந்த ஐ கான்டாக்ட் பிரேக் பண்ணிட்டு அப்படியே டக்குன்னு திரும்பிக்க இந்த பக்கம் நம்ம சுகாவுமே அப்படியே குனிஞ்சிக்கிறாங்க. ஸோ இப்போ 2 பேருமே அப்படியே டேர்ஸ்லாம் நம்ம அவங்களுக்கு வந்து இவங்க பார்க்காத மாதிரி, இவங்களுக்கு வந்து அவங்க பார்க்காத மாதிரி அப்படியே 2 பேருமே தொடச்சிக்கிறாங்க. ஸோ தொடச்சிட்டு அங்கே ஜெமன் தான், சார் நான் கிளம்புறேன்
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். டோர் கிட்ட போயிட்டு அப்படியே ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். ஓப்பன் ஆகலை. என்னாச்சு? சார், இந்த டோரு லாக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். லாக் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே வரான். ஸோ வந்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆக்சுவலாக வந்துட்டு ஜிமன் அந்த இடத்துல தான் நிற்கிறான். சுகா வந்துட்டு ஜிமனுக்கு பின்னாடி நின்றுட்டு அப்படியே அந்த ஹேண்டில் பிடிச்சி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு சுகா வந்து ரொம்ப க்ளோஸாக தானே நின்றுட்டு இருக்கான். ஸோ அவனோட மூச்சு காது வந்து அப்படியே ஜிமன் மேலே படுது. ஸோ ஜிமன் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ கிட்டே போனால் விண்டோவுமே லாக்காக இருக்குது. ஸோ அந்த ரிமோட்டை பார்க்குறான். ரிமோட்டையும் காணும். இப்போ சுகா தான், ஏய் செக்கி உன் வேலை மயிராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி காண்டாகுது அவனுக்கு. ஏய் டேவாங்கே, என்ன பேபி, அவன் என்னை கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சா என்ன அடிப்பானா? தூக்கி போட்டு மிதிப்பான். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு அங்கே ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெகே நினைக்க, சார் என்னாச்சு? தெரில என்னாச்சுன்னு, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி கால் பண்ண. அங்கே நம்ம ஜெகிக்கு தான் கால் வருது. டி ஜங்குக்கு என்னடா கதவு லாக்கில் இருக்கு? லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணிட்டியா? என்ன விளாட்றியா? விளாடு. டீ செக்கி என் கையில் கிடச்சுன்னு வையன், என்ன மச்சான் பண்ணுவ? கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பியா? அதை போய் அவனுக்கு கொடுப்போம். ஏய் செக்கி, என்ன மச்சான் சும்மா ஜெக்கேன்னு போ மச்சான். ஜிமினி பாப்பா, ஜிமினி செல்லும், ஜிமினி மோச்சி பாப்பான்னு போடா. இங்கே எதுக்குடா ஜெக்கேன்ட்டு இருக்கேன்? ஹே ஜெகே, இப்போ எதுக்குடா தேவையில்லாத வேலை பார்க்குற? இங்கே பாரு மச்சான், ஜோக்ஸ் பார்ட். இந்த மாதிரி இன்னும் எத்தனை வருஷம் நீங்கள் இருக்க போகிறீங்க? இங்கே பாரு, நீ அவன்கிட்ட மனசு விட்டு பேசணும், அவன் உன்கிட்ட மனசு விட்டு பேசணும். அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனை சரியாகும். ரெண்டு பேருமே இப்படி மூஞ்சை திருப்பி தெரிஞ்சா எப்படா பிரச்சனை சரியாகும்? எனக்கு தெரியாது. உனக்கு 1 hour டைம். இதுக்குள்ளே பேசி என்ன ஏதுன்னு சரி பண்ணுங்க. எனக்கு தெரியும் இன்னமும் உனக்குள்ளே அவன் தான் இருக்கான், அவனுக்குள்ளே நீ தான் இருக்கன்னு சொல்லிட்டு. மச்சான் சீக்கிரமாக பேட்சை பாதுங்கடா. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகணும், எங்களுக்கு கல்யாணம் ஆகணும், உங்களுக்கு கல்யாணம் ஆகணும், எங்களுக்கு ஒரு குழந்தை பிறகணும், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறகணும். அந்த 2 குழந்தைக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும். இன்னும் பிளான் நிறைய இருக்குது மச்சான். இங்கே நின்னா எப்படி? டே ஜெக்கி, என் கையில் மட்டும் கிடைச்சாதானே சிவை அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி கட் பண்ண. என்னாச்சு? அது டோரில் ஏதோ பிரச்சனையா? ஸோ 1 hourக்கு வெளியே போக முடியாது. 1 hour? ஆமாம், 1 hourக்கு வெளியே போக முடியாது. ஓகே, ஏன் நிற்கிறேன், வந்து உட்காரு அப்படின்னு சொல்ல அங்கே ஜிமின் வந்து யோங்கிக்கு ஆப்போசிட்டில் உட்காடுறான். ஸோ இப்போது யோங்கியும் போயிட்டு அவனோட சேரில் உட்காந்துக்கிறான். இப்போது ஜிமன் தான், சுகா சொல்லு ஜிமன், எப்படி போகுது எல்லாம்? எப்படி போகுதுண்ணா? போகுது. உனக்கு எப்படி போகுது? எனக்கு நார்மலாக அப்படியே போகுது. ஓகே. நீ எந்த கம்பெனியில் வேலை பார்க்குற? ஆமாம். எங்கே தான்? யோங்கி, உனக்கெல்லாம் அறிவு மயிர் இருக்கா? அப்போ இந்த 1 வருஷமும் இவன் இந்த கம்பெனியில் தான் வேலை பார்த்தானா? புத்திய நீல சிறப்பால் அடிச்சுக்கோ. பேபி என்ன சேக்கே, என் மச்சான் இப்போது அவன் முத்தி அவனே சிறுப்பால் அடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படிங்கிற? ஆமாம், அவன் ரியாக்ஷனை பாரு அப்படின்னு சொல்லிட்டுங்க இவங்க பேச. ஆக்சுவலாக இந்த 1 yearம் நான் இங்கே தான் ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலாக நான் உன்னோட கம்பெனின்னு எனக்கு தெரியாது. ஓ அப்படியா? ஆமாம். ஏன்னா நான் கீழே இருந்தேன். ஸோ சிஓலாம் அதிகமாக பார்க்க சான்ஸ் கிடைக்காது. ஸோ எனக்கு சிஓ யாருன்னு தெரியாது. ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சு. ஆனால் இப்போது உடனே நான் உன்னை மீட் பண்ணுவேன்னு நினைக்கல. ஓ அப்படியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. ஸோ இப்போது அவங்களால அவங்க 2 பேருமே ஃபேஸ் பண்ணிக்கவே முடியல. முக்கியமாக நம்ம ஜிமனுக்கு யுங்கியை பார்க்கவே முடியல. ஸோ அவன் கீழே பார்த்தா பேசிகிட்டு இருக்கான். ஏன் என் கண்ணை பார்த்துலாம் பேச மாட்டியா? அது 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 வந்து ஹே ஜிமனா, சொல்லு சுகா. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே திரும்பிக்கிறான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜிமன் தான், எனக்கு இப்போவே உன்னை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு சாரி கேட்கணுன்னு தோணுது. ஆனால் நீ என்ன மன்னிப்பியான்னு எனக்கு தெரியல சுகா. ஏன்னா நான் அவ்வளோ சின்ன தப்பெல்லாம் பண்ணல. ஹே ஜமுனா, இப்போ கூட ஏன்டா இவ்வளோ அமைதியாக இருக்கு? ஒரு வார்த்தை சொல்கிறா ப்ளீஸ்ரா. ஒரு மாதிரி இருக்குடா. இப்போ நீ பக்கத்தில் இருக்க, ஆனால் ஏதோ தூரமாக இருக்க மாதிரி இருக்குது ஜமுனா. இவ்வளோ நாள் தூரமாக இருந்தாலும் என் மனசுக்குள்ளே நீ பக்கத்தில் இருந்த. ஆனால் இப்போது எனக்கு 5 அடி தூரத்தில் உட்காந்துருக்க. ஆனால் எதுடா இவ்வளோ தூரம் மாதிரி இருக்குது ஜமுனா?
ஒரு வார்த்தை சொல்கிறான் ப்ளீஸ்ரா, எனக்காக ஒரு வார்த்தை சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளே பேசிக்கிறாங்க, வெளியே பேசல. ஸோ இப்போது சுகா சொல்லு ஜமுனா, என்ன உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும் சொல்லு. திரும்ப இல்லை, நீ இப்படியே சொல்லு. இல்லை, நீ திரும்ப ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சுகா அப்படியே அவனோட டீலர்ஸ்லாம் வைப் பண்ணிட்டு அப்படியே திரும்புகிறான். ஸோ எங்கள் ஜெமன் தான், எங்கள் பாரு சுகா, அன்னைக்கு நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. உன்னால் கண்டிப்பாக அதை மன்னிக்கவே முடியாது, என்ன நானே மன்னிச்சிக்க மாட்டேன். ஸோ உன்னால் எப்படி நான் மன்னிக்க முடியும்? அன்னைக்கு எனக்கு வேறு வழி தெரியல சுகா. என்னடா என்ன உனக்கு வேறு வழி தெரியல? ஒரு தடவை நீ எதுக்காக என்ன பிரேக்கப் பண்ணுறேன்னு சொன்னியா? எனக்கு நல்லா தெரியும் ஜமுனா, உனக்கு பிடிக்காமலாம் நீ என்னை விட்டு போகலை. ஏன்னா உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்னு உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன் மேலே வச்சுருந்த லவ்வை விட நீ என் மேலே எக்ஸ்ட்ரா லவ் வச்சுருந்த. அப்புறம் எப்படி என்ன பிரேக்கப் பண்ண? இந்த 1 year ஒரு தடவை கூட என்னை கான்டாக்ட் பண்ணணும், என்கிட்ட பேசணும், எதுவுமே இல்லை. அப்படி என்னடா உனக்கு பிரச்சனை? சொல்லு, அப்படின்னு உனக்கு பிரச்சனை? அது உனக்கு சொன்னால் புரியுமான்னு தெரியல. ஆனால் இது எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக தெரிஞ்சிச்சு. இதை நான் அன்றைக்கே உன்கிட்ட சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக ரொம்ப பெரிய தப்பாக இருந்துக்கும். ஜமுனா, எவ்வளோ நாள் இன்னும் எவ்வளோ நாள் நான் மறைச்சி வைக்க போகிற? ஏன் நீ சொல்லனால கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? எங்க பாரு ஜமுனா, உனக்கு என்ன நடந்துச்சு, எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு இந்த 1 வருஷமும் அலைஞ்சு சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்டா, என்னால் சுத்தமாக முடியல ஜமுனா. சொல்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை, நீ வாயத்தன்னு சொன்னாதானே ஜமுனா எனக்கு தெரியும். இந்த 1 வருஷம் நான் இல்லையே, நீ ஹாப்பியாக இருந்தியா? இல்லவே இல்லை. நீ இல்லாமல் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? சத்தியமாக இந்த 1 வருஷம் நான் உயிரோடு இருப்பேன்னு நினைக்கல. அன்னைக்கு நீ போனல அந்த மழையில், அப்போவே நான் செத்துட்டேன் சுகா, அப்போவே நான் செத்துட்டேன். ஏய், இப்போ எதுக்குடா? எதுக்கு அழுகுடா? நீ தானே போப்போன்னு சொன்னா, அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ண? நீ எதுக்கு ஃபீல் பண்ண? இங்கே பாரு சுகா, நான் போ சொன்னேன், ஆனால் அதை என் மனசார சொல்லலை. அன்னைக்கு எப்படி சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன், அதனால தான் சொன்னேன். என்னடா சொல்கிறேன்? என்ன பிரேக்கப் பண்ணுற அளவுக்கு உனக்கு என்ன சுச்சுவேஷன்? இங்கே பாரு, அழாத. உனக்கே தெரியும் நான் ஒரு ஸ்டோன் தான், ஆனால் நீ அழுதா என்னால் பார்க்க முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சுகா அப்படியே சொல்கிறான். ஸோ அங்கே ஜெமன் தான் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப இப்போது சுகா எந்திரிச்சு போயிட்டு அப்படியே நீல் டவுன் பண்ணுறான். நீல் டவுன் பண்ணிவிட்டு ஜெமனோட கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு என்ன பிரச்சனை குழந்தைக்கு சொல்லு, என்னாச்சு? அழாமல் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா சொல்ல. ஸோ அங்கே ஜெமன் தான் அப்படியே நடந்தது எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் நம்ம டேக்குக்கும் சரி, அங்கே நம்ம சுகாவுக்கும் சரி செம்ம ஷாக்காக இருக்குது. ஸோ இப்போ ஜங்குக் தான், என்ன நடந்திருக்கீங்க, இது எப்படி நான் கவனிக்காமல் விட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி அப்படியே ஒரு மாதிரி கோவமாக, பேபி கூலாரு பார்த்துக்கலாம், இன்னும் மயிறு கூலாக இருக்குது இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக வரான். வந்துட்டு சுகாவோட கேபின் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு வேகமாக உள்ளே போயிட்டு ஜிம்னோட கையை பிடிக்கிறான். ஜங்கு, என்னாச்சு, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே ஜிம்மோட கைப்பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இங்கே சுகா தான் அவனோட கோட்டை எடுத்து அப்படியே மாட்டிக்கிட்டு வேகமாக போகிறான். ஸோ ஆக்சுவலாக 4 பேருமே அப்படியே ஒரு காரில் தான் ஏறிட்டு ஆக்சுவலாக நம்ம யூங்கி இருக்க வீடு கிடையாது, அது வேறு ஒரு வீடு. ஸோ ஒரு பெரிய மேன்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டு அவங்களோட கார் அப்படியே நிற்குது. இப்போது அப்படியே நம்ம ஜேகே தான் ஜிம்மனையும் சுகாவையும் கூட்டிகிட்டு உள்ளே போகிறான். ஸோ அங்கே ஒரு பர்சன் கால் மேலே கால் போட்டு அப்படியே கால் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது நம்ம ஜேகே உள்ளே போயிட்டு, அங்கிள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, அங்கே என்ன என்கிட்ட பேசணும், உங்ககிட்ட பேசணும் அங்கிள், காலை கட் பண்ணிட்டு கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்ல, அங்கே அவங்க தான் அப்படியே காலை கட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இங்கே இவங்கி தான், அப்பா என்ன இவங்கி ஆஃபீஸ் டயத்தில் எங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? உனக்கு அங்கே வேலை இல்லை? அங்கிள் அவனுக்கு அங்கே நிறைய வேலை இருக்குது, பட் அந்த வேலையிலோட இந்த வேலை ரொம்ப முக்கியம் இல்லை, அதான் வந்திருக்கான். ஜங்கோ என்ன பேசிகிட்ருக்க?
அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே தள்ள. ஸோ அங்கே ஜெமன் தான் நிற்கிறான். ஸோ அங்கே சுகாவோட அப்பாவுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. ஏய் நீயா, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்க? ஐயோ அங்கிள், நீங்கள் ஏன் இவ்வளோ கோபமாகறீங்க? உங்களுக்கும் ஜெமனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்ன? ஏய் டேம், அது வந்து எனக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எனக்கு அவனுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் அங்கிள் இவ்வளோ பதட்டமாகறீங்க? பாருட்டேன், அவன் எதுவும் சொன்னானா அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் போய். ஓ அப்படியாப்பா, அவன் சொல்கிறதெல்லாம் போய் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு அப்படி தானே? இங்கே பாரு சுகா, நான் என்ன பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். ஷோ என்னையா நல்லதுக்கு பண்ணுற? நான் உயிருக்கு உயிராக காதலிச்ச ஒரு பையன் வீட்டுக்கு போய் ரொம்ப கேவலமாக மிரட்டியிருக்கு அவனை. ஏன்பா உனக்கு அவ்வளோ பணப்பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்னை விட உனக்கு அந்த பணம் முக்கியமாக போயிடுச்சு. ஸ்டேட்டஸு என்னடா உனக்கு ஸ்டேட்டஸ் அப்படி? உன் புள்ள சந்தோஷத்தை விட உனக்கு ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியமாக போயிடுச்சா? ஹேய் யுங்கி, வார்த்தையை அளந்து பேசு. என்ன உங்ககிட்ட வார்த்தையை அளந்து பேசணும்? முதல்ல நீலாம் அப்பனா? பெத்த புள்ள சந்தோஷமாக இருக்கணும்னு எல்லாம் பண்ணுறான் பார்த்தியா? அவன் அப்பா, நீ சொல்லாத உன்னை அப்பன்னு. ஹேய், இந்த சொத்தெல்லாம் நான் யாருக்காக சேர்த்து வைக்கிறேன்? உனக்காக தானே. சொத்து, அந்த சொத்தை தூக்கி போய் குப்பையில் போடு. எப்பட்றா எல்லாத்தையும் பண்ணுறீங்க? என் ஒரு பிள்ளையோட மொத்த சந்தோஷத்தையும் பறிச்சுட்டு சொத்தை கையில் கொண்டு வந்து கொடுத்தா அவன் சந்தோஷமாயிடுவானா? எனக்கு புரியல. என் ஜிம்மன் கொடுக்குற ஹாப்பினஸ்ஸை இந்த சொத்தை எனக்கு கொடுத்துருமா? சரி, நீ சொல்கிறதுக்கே நான் வரேன். இந்த 1 வருஷம் உன் கூட நான் இருந்தேனா? உன் முகரையை பார்க்க முடியாமல் தானே தனி வீட்டில் போயிருந்தேன். அப்போது நான் ஹாப்பியாக இருந்தேனா? இல்லை இந்த பணத்தோடு நைட்டு ஃபுல்லாக தூங்குனியே, நீ ஹாப்பியாக இருந்தியா? இங்கே பாரு சுகா, இந்த வயசில் நீ இப்படி தான் பேசுவ. ஆனால் போக போக தான் தெரியும் உனக்கு பணம் எவ்வளோ முக்கியம்னு. ஓ ஆமாம், இல்லை உனக்கு என் அம்மா விடவே உனக்கு பணம் தானே முக்கியமாக இருந்துச்சு. ஏய் சுகா, யோ நிறுத்தியா? அன்னைக்கு எங்கள் அம்மாவை நீ கவனமாக பார்த்துருந்தேன்னா இன்னைக்கு எங்கள் அம்மா என் கூட இருந்திருப்பாங்க. ஒன்னால தான்டா, ஒன்னால் தான் எங்கள் அம்மா என்னை விட்டு போனாங்க. பிஸ்னஸ் மீட்டிங் சொல்லிட்டு போனியே, அவங்கள ஒரு தடவையாவது நல்லா பார்த்துருக்கணும்னு உனக்கு தோணியிருக்கா? கிடையாது. இப்போ அவங்க இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கியோ? சொல்லு, உனக்கு என்ன? உன் பணம் இருக்கு, நீ சந்தோஷமாக இருப்ப. அம்மா இல்லாமல் வளர்ந்த வலி எனக்கு தான் தெரியும். அதுவும் நான் பிறந்த உடனே அவங்க இறந்து போனாங்க. நீ எல்லாம் மனுஷனா? அப்போ கூட நீ திருந்தலை, இப்போவும் பையனோட சந்தோஷத்தை எப்படி கெடுக்கலான்னு தான் பார்த்துட்ருக்க. இங்கே பாரு, இந்த நிமிஷம் இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷத்துலேருந்து நான் உனக்கு பிள்ளையும் இல்லை, நீ எனக்கு அப்பனும் இல்லை. உன் கம்பெனி, சொத்து, ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே எனக்கு தேவையில்லை. எனக்கு ஏதோ எங்கே நிற்கிறானே என் ஜெமன், அவன் மட்டும் போதும். என் லைஃப்பில் குறிக்க வரணும்னு நினச்ச அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன். ஜெமன் வா போகலாம். இல்லை சுகா, என்னால் எதுக்கு உங்களுக்குள்ள? ஏய் வாடா, அவருக்கு நான் முக்கியம் கிடையாது, பணம் தான் முக்கியம். ஜெமன், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. அவனுக்கு என் மேலே பாசம் இருக்கு, அதனால தான் வந்து உங்ககிட்ட பேசினான்னு நினச்சிட்டு இருக்க. கிடையாது ஜெமன், அவனுக்கு அவன் சொத்துக்கு ஒரு வாரிசு வேணும், அதனால அப்படி பண்ணியிருக்காங்க. நீ வா நம்ம போகலாம். இதுக்கப்புறம் அவன் சொத்தே எனக்கு தேவை கிடையாது. ஏன் ஜெமன், நான் எதுவுமே இல்லாமல் வந்தாலும் உனக்கு என்ன பிடிக்கும்ல? என்ன சுகா இப்படி பேசிகிட்டு இருக்க? இதான் யோ பார்த்துக்கோ, இப்போது சொத்துன்னு பேசுறியே, இது எதுவுமே இல்லாமல் என் ஜெமனை கூட கூப்பிட்டாலும் அவன் வருவான். உனக்கு தானே முக்கியம், வச்சுக்கோ. எனக்கு என் ஜெமன் போதும், நான் அவன் கூட போகிறேன். ஏய் டேக்கு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா தான் அப்படியே ஜெமனோட கையை பிடிச்சிட்டு போகிறான். ஸோ இந்த பக்கம் உன்னெல்லாம் மனுஷனை மதிச்சேயா, ஆனால் நீ மனுஷனே இல்லை, பண பிசாசன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டல. எப்படி உனக்கு இவ்வளோ மனசு வருது? சி அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி அப்படியே போக இங்கே அவங்க அப்பா தான் அப்படியே முறைச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போது இந்த பக்கம் காட்டோன்னா காரில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ எங்கே போகிறதுன்னு தெரியல. இப்போ அப்படியே ஜெக்கி வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ இப்போது அப்படியே உள்ளே போயிட்டு, என்ன மச்சான், அப்புறம் கடைசியில் உன் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏய் இத்தனை நாள் நான் உன் வீட்டில் இருந்தேன், இன்றைக்கி நீ என் வீட்டில் இருக்க, அவ்வளோதான். இல்லை அப்புறம் நீயும் டேங்கோ எங்கே இருப்பீங்க? டேய் டேங்கோட அப்பார்ட்மெண்ட் சும்மா தானே இருக்குது, நாங்கள் அங்கே போய்க்கிறோம். அப்படியா? ஆமாம், நீங்கள் 2 பேரும் இங்கே இருந்துக்கோங்க. டேம் உனக்கு ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே. எனக்கு இப்போ தான் நிம்மதியாகவே இருக்குது. நான் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன், ஐயோ இவனை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நான் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன். அப்படியா? அப்போ ஓகே. அப்புறம் ஜேகே, என்ன மச்சான், அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா. என்ன மச்சான், வாழ் இருக்கும்போது நான் தனியாக கூப்பிட்ற, எச்சி வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம சுகா தான் ஜேகே கூட்டிகிட்டு போகிறான். என்ன மச்சான் ஒன்று சேர்ந்துட்ட, இப்போ அது சிரிக்கலாமே. இல்லட்டே அவங்க அப்பா
அவங்க அப்பா இதுக்கப்புறம் சுகா கிட்ட பேச மாட்டாங்களே, என்ன பண்ணுறது? ஏய், அதெல்லாம் பேசுவாங்கடா. கல்யாணம் ஒரு குழந்தைய மட்டும் பெற்று கொடுத்துரு, பேரனை பார்த்தோன்னா எப்படி பேசுறாங்கன்னு மட்டும் பாரு. டே லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. என்ன மச்சான் வெக்கமா? அப்படிலாம் கிடையாது, போடா. சரி சரி, அதான் பேச்ச பாயாச்சே, அதுக்கப்புறம் என்ன மச்சான் வெக்கம்லாம் பட்டுட்டு இருக்க? சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கிற வழியை பாரு. ஹேய் இங்கே பாரு, அவ்வளோதான் உனக்கு. என்ன மச்சான் பண்ணுவ? ஹெச்சிப்படா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா சாரி ஜிம்னு அப்படியே ஒரு மாதிரி வைக்கப்பட அங்கே நம்ம டேங் தான் டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படியே. ஸோ இப்போது அவங்க 2 பேரும் அப்படியே வராங்க. என்ன மச்சானுங்க 2 பேரும் தனியாக என்ன ரகசியம் பேசுனீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டே, நம்ம போகலாமா வீட்டுக்கு? போகலாம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. வா பேபி, இன்னும் கொஞ்சம் நான் டயர்ட் ஆகிறேன். ஹேய் பொறுக்கி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம டேக்குக்கு 2 பேரும் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ இந்த பக்கம் சுகா என்ன ஜிமன் என்ன பேசுனீங்க? அது ஒன்றும் இல்லை, சும்மா. ஓகே, உங்களுக்கு பசிக்குதா? லைட்டா. சரி ஓகே, என்னங்க நான் குக் பண்ணி தரேன். ஏய் என்னடா ஏதோ யாரையோ கூப்பிட்ற மாதிரி வாங்க போங்கலாம். அதான் ஒன்று சேர்ந்தாச்சு, அப்புறம் என்ன இப்போ வாங்க போங்க விட்டால் சார்னு கூப்பிடுவோம் போல இருக்கு. ஏன் சார்னு கூட தான் கூப்பிடுவேன். ஏய் சார்னு கூப்பிட்டு பாருனே. ஏன் கூப்பிட்டா என்ன பண்ணுவ? அதுவா? ஆமாம் சொல்ல மாட்டேன், செஞ்சிடுவேன். என்ன பண்ணுவீங்க சார்? சார்னு கூப்பிட்டா சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல. ஸோ இப்போது சுகா அப்படியே வந்து ஜிமினோட ஹிப்பை பிடிச்சி பக்கத்தில் இழுத்துக்கிறான். என்ன பண்ணுறேன்னா நான் தான் சொன்னேன்ல சார்னு கூப்பிடாதுன்னு. அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிற? இதை விட. ஏய் என்ன விடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா அப்படியே ஜிமினோட லிப்ஸில் செம்மையாக கிஸ் பண்ண அங்கே ஜிம்மனுக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே ஸ்டொமக்குள்ளே பட்டாம்பூச்சிலாம் பருகுது ஆஃப்டர் 1 இயர்ஸில். ஸோ ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ அப்படியே சுகாவும் சரி நம்ம ஜிம்மனும் அப்படியே பேக் கிஸ் பண்ண. ஸோ 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போது மச்சா காரு தப்பான நேரத்தில் வந்து நினைக்கிறேன் மச்சான், என் கார் சாவி எடுக்க வந்தேன். டேய் எப்படா கரெக்டான நேரத்தில் தப்பாக வரேன். சாரி மச்சா இதோ கார் சாவி எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜெய்கே தான் கொடுக்கணும்னு ஓடுறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மன் அப்படியே சுகாவோட செஸ்ட்லேயே சாஞ்சிட்டு ஒரு மாதிரி வைக்கப்பட. நான் பேபி வைக்கமா? இல்லை என்ன விட நான் போய்ட்டு குக் பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே நம்ம ஜிம்மன் குக் பண்ண போக சுகா அப்படியே மேலே போயிடறான். ஸோ போயிட்டு அப்படியே அழகாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வந்தா நம்ம ஜிம்மன் செம்மையாக குக் பண்ணி வச்சுருக்கான். நான் அப்படியே வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்குது. உனக்கு குக் பண்ணலாம் தெரியுமா? தெரியுமே. ஓ நான் கூட நினச்சேன் உனக்கு பண்ண தெரியாது, நான் தான் பண்ணோன்னு. அப்படியா? ஆமாம் எனக்கு பண்ண தெரியும், கற்றுக்கிட்டேன். ஓ கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜிம்மன் அப்படியே சர்வ் பண்ணா. அங்கே நம்ம யோங்கி தான் அப்படியே சாப்பிட்றாங்க. ரொம்ப நல்லா இருக்குடா. நான் சமைச்சா நல்லா தான் இருக்கும். ஆமாம் நீ சமைச்சதை சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும், ஒன்றை சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். கேட்கல? இல்லை அது எப்படிடா, இந்த மாதிரி விஷயம் மட்டும் காதில் கேட்கவே கேட்காதல்ல? இல்லை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் க்யூட்டாக மாற்றி ஃபீட் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. ஸோ இப்போ அப்படியே சோஃபாவில் தான் உட்காந்துருக்காங்க. அப்படியே ஒரு மூவி ஓடிட்டுருக்கு. நம்ம ஜிம்மன் வந்துட்டு யோங்கியோட ஷோல்டரில் சாஞ்சிருக்கான். ஸோ அப்படியே நம்ம யோங்கி தான் ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ அப்படியே பார்க்குறான், பார்த்தா ஜிம்மன் அங்கே அழுதுட்டுருக்கான். ஸோ இப்போ சுகா டக்குன்னு டிவி ஆஃப் பண்ணிட்டு ஏய் ஜிம்மனா என்னாச்சு, ஏன் அழற? அது ஒன்றும் இல்லை யோங்கி. ஏய் ஏடா ஆச்சு? அன்னைக்கு நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. நான் ஏய் அதை விட்றா, அதான் முடிஞ்சிருச்சுல்ல, இப்போ தான் நீ வந்துட்டல, அப்புறம் என்ன? இல்லை சுகா, அன்னைக்கு நீ அந்த வார்த்தையெல்லாம் பேசும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு புரியுது. உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா சாருக்கு தான் தைரியம்னா என்னன்னே தெரியாதே. ஏன் நான் அவனை அப்படி தான் லவ் பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ நீங்கள் அப்பங்கிட்ட அப்போ சொல்லியிருந்தேனா இப்போ இது நமக்கு தேவையா? அப்படி எப்படி நான் சொல்ல முடியும்? அவர் தான் என்னோட மாமனாராச்சே. பாரா அவர் சொன்னார்னா நீ கேட்டுப்ப, மாமனாரே ஆக முடியாமல் போயிருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்ப? அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரியும் எப்போவா இருந்தாலும் நீ எனக்கு தானே. ஓ அப்படி, அது எப்படா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இந்த ஒரு டைலாகை வச்சு அப்படியே ஓட்டிடுறீங்க. ஆமாம் அப்புறம் என்ன, நீ எப்படியா இருந்தாலும் எனக்கு தானே, எனக்கு எப்போவோ தெரியுமே. அதனால தான் அவ்வளோ அழ வச்சுருக்கேன். அதனால இல்லை சுகா. சரி பேபி ஓவராக அப்படியே அழாத சரியா? அழுதுனா அப்படியே குழந்த மாதிரி க்யூட்டாக இருக்கியா, அப்படியே உனக்கு கிஸ் பண்ண போல இருக்கு. எங்கே பாரு, நான் அழுதுட்ருக்கேன், இப்படி தான் கம்ஃபர்ட் பண்ணுவியா? ஆமாம் இப்படி தான் பண்ணுவேன். இதுக்கப்புறம் என்னோட கம்ஃபர்ட்டு வேறு மாதிரி இருக்கும் செல்லம். ஹேய் பொறுக்கி மாதிரி பேசாத. பொறுக்கி மாதிரி பேசுகிறேன்னா பண்ணுறது இதுக்கப்புறம் பொறுக்கி மாதிரி தானே இருக்க போகுது. நீ பேசுகிறதே சரியில்லை. சரி எனக்கு புரியுது,
இன்றைக்கி நைட்டில் அவனை எதுவும் பண்ண மாட்டேன், ஓவராக பயப்படாத. பண்ண மாட்டியா? ஏன் பண்ணணுமோ? அது ஏய் ஏதாவது ஒன்று சொல்லு. அது என்ன ஆமான்னு சொல்கிற இல்லைன்னு சொல்கிற? அது வந்து ஏய் ஜிமுனா உனக்கு வேணுமா? இல்லை இல்லை இல்லை. அப்போ வேண்டாமா? இல்லை இல்லை. ஏய் என்னடா உனக்கு பிரச்சனை? ஒன்றும் இல்லை. சரி இனி நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நான் இந்த சோஃபாலே படுத்துக்கிறேன், நீ போயிட்டு ரூமில் படுத்துக்கோ. எதுக்கு? எதுக்குண்ணா? ஏன் ரூமில் தான் நானும் படுவா? அப்புறம் நீ தனியாக படுக்கிறேன். நான் ரூமுக்கு வந்தேன்னா கை கால் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேனே. உன்னை யாரும் சும்மா இருக்க சொன்னா? ஹேய் ஜிம்மனா, என்னது இது ஒரு மார்க்கமாக பேசுகிற? நான் எங்கே மார்க்கமாக பேசுனா? நான் நார்மலாக தான் பேசுகிறேன். இன்னைக்கு வேண்டாம், நான் இங்கேயே படுத்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா சொல்ல. ஸோ ஜிம்மன் போகிறான். அப்படியே சுற்றி பார்த்துட்டே போகிறான், ஒரு மாதிரி பப்பி ஐஸை வச்சுக்கிட்டு. என்னடா? ஒன்றும் இல்லை, போ, என் கூட வந்து படுத்து தூங்க மாட்டேன், 1 year ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான் ஜிம்மன். ஸோ இந்த பக்கம் சுகா சிரிச்சிட்டு அப்படியே படுத்துக்கிறான். ஸோ ஒரு மிட் நைட்டு அந்த மாதிரி ஆகுது. ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவனுக்கு தூக்கமே வரல. ஸோ அப்படியே எந்திரிச்சு வந்து பார்க்குறான். சுகா அப்படியே ஆக்சுவலாக அவன் தூங்கலை, லேப்பில் வந்து என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். இவன் இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வரான். சுகா, என்ன பேபி இன்னும் தூங்கலையா? இல்லையே. ஏன் என்னாச்சு? எனக்கு தூக்கம் வரலையா? எங்கே வா, இங்கே வந்து எல்லாப்பில் படுத்துக்கோ. நிஜமாவா? ஆமாம் வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுகா சொல்ல. ஸோ அப்படியே நம்ம ஜிம்மன் தான் போயிட்டு க்யூட்டாக சுகாவோட லேப்பில் தலையை வச்சு படுத்துக்கிறான். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? இதுக்கப்புறம் இந்த இடம் எனக்கு மட்டும்தான். ஏய் உனக்கு மட்டும்தான்டா. இதுக்கப்புறம் டெய்லி நான் எப்படியே தூங்கவா? டெய்லியுமா? தூங்கிக்கோ, நானும் உன வேணான்னு சொல்கிறேன். அப்போ ஓகே, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக தூங்குறான். ஸோ சுகா அவன் என்னமோ லேப்பில் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இப்போ அப்படியே விடிஞ்சிருது ஆல்மோஸ்ட்டு. சுகா இனிமேல் தூங்கலை. ஸோ அப்படியே லேப் அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே சோம்பல் முறிக்கிறான். முடிச்சுட்டு பார்க்குறான், குழந்தை பிள்ளை கணக்காக தூங்கிட்டு இருக்கான் ஜிம்மன். ஸோ அப்படியே அவனை மெதுவாக கீழே போட்டுட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறான் மேலே போயிட்டு அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு அவனுமே அப்படியே பக்கத்தில் படுத்துக்கிறான். டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறான். ஸோ ஒரு 1 hour அப்படியே விடிஞ்சிருது. ஏய் பேபி சொல்லு சுகா, ஏஞ்சிக்கோ. இவ்வளோ சீக்கிரமா? ஆமாம் ஏந்திரி. என்ன ஆச்சு? ஏந்திரடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம சுகா தான் அப்படியே வேக்கப் பண்ணுறான் ஜிம்மனை. ஸோ அப்படியே ஜிம்மனை ஏந்திரிக்க. என்ன ஆச்சு? எனக்கு தூக்கம் வருது. சரி அப்புறம் தூங்கிக்கலாம், முதல்ல போய் குளிப்போம். எதுக்கு? இப்போ குளிக்கிறியா மாட்டியா? நான் குளிக்க மாட்டேன், எனக்கு தூக்கம் வருது, போ. ஏய் எந்திரா, குழந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காம. நான் குழந்தை தான், நான் தூக்கம் வருது, நான் வரமாட்டேன், போ. ஏய் ஜெமனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெமன் கேட்க அங்கே சுகா அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே தூக்கிக்கிறான். என்ன பண்ணுற காலையில்? அதுவா, உன்னை குளிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக தூக்கிட்டு போயிட்டு குழந்தை பிள்ளைகிட்ட பாத்ரூமில் படுக்க வைக்கிறான். ஸோ அவன் அப்படியே சுருண்டு படுத்துக்கிறான். இப்போ அப்படியே தண்ணி ஓப்பன் பண்ண சில்லுன்னு இருக்குது. சரி ஹாட் வாட்டர் ஓப்பன் பண்ணுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே லைட்டாக ரெண்டையுமே அப்படியே கலந்து வெது போன தண்ணியில் அப்படியே ஜிம்னு இருக்க. இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ இந்த பக்கம் தேய்ச்சி விடு, குளிச்சு விடு பார்க்கலாம். ஏய் நீ என்ன குழந்தையா? அப்படி தானே சொல்கிறா, இந்த கையை தேய்ச்சி விடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம சுகா தான் அப்படியே அந்த பாடி வாஷ்லாம் போட்டு செம்மையாக அப்படியே குளிச்சு விட்டுட்டு அப்படியே தூக்குறான். குளிச்சு முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறியா? ஆமாம் பண்ண போகிறேன். பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிற்க. ஸோ அப்படியே க்யூட்டாக நம்ம சுகா தான் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்றான். இது எதுக்கு ஒயிட் கலரு? அதுவா சும்மாவா? எங்கே போக போகிறோம்? போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுகாவுமே அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ அவங்க 2 பேரும் ஒரு பிளேஸுக்கு தான் போகிறாங்க. இப்போ அப்படியே பாதி தூரம் போனதுக்கப்புறமா நம்ம சுகா அப்படியே கண்ணை கட்டிடுறான் ஜிம்மனுக்கு. என்ன பண்ணுற சுகா? ஏய் அமைதியாக வாடா அப்படின்ட்டு இப்போ அப்படியே போக. ஸோ ஆக்சுவலாக அங்கே ஒரு அழகான செட்டிங் இருக்குது. செட்டிங் மீன்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த ரொம்ப அழகாக ஒரு மாதிரி டெக்கரேட் பண்ணி நல்லா இருக்குது. ஸோ இப்போ அப்படியே ஜிம்மன் உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு அவன் அப்படியே என்னது இது? ஏய் அமைதியாக வாடா அப்படின்ட்டு இப்போ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக. ஸோ அப்படியே போய்ட்டு ஒரு பிளேஸில் செட்டில் பண்ணிட்டு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறான். எனக்கு கண்ணு கூசுது. சுகா என்னது இது? என்னதா? இன்னைக்கு இப்போ இங்கே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். கல்யாணமா? ஆமாம் கல்யாணம்.
என்ன சொல்கிறா? என்ன திடீர்னு? அது நேற்று எதுக்குடா? எதுக்கு இப்போ பேனிக் ஆகுற? உனக்கும் யாரும் கிடையாது, எனக்கும் யாரும் கிடையாது. டேய் நாங்கள் இருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேக்குக்கு 2 பேரும் வர. இவங்க 2 பேரும் இருக்காங்க, அவங்களுக்கும் சம்மதம். அப்புறம் என்ன? அதுக்கு இல்லை சுகா. அவ்வளோதான். ஏன் கல்யாணம் பண்ணி மாட்டியா? அப்படிலாம் இல்லை. அப்போது மச்சான் எங்க ரிங்கு என்ன மச்சான் புட்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ரிங்கை நம்ம இவங்க கையில் கொடுக்க. ஸோ இவங்க அப்படியே வாங்கிட்டு, ஜெமன் ஆகிய நீங்கள் மின்னூங்கியை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? என்ன நீ கேட்குற? ஏன் நான் கிட்ட சொல்ல மாட்டியா? இல்லை, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம். ஓ அப்படி? சரி ஓகே. அப்புறம் இந்த ஜெமனை கல்யாணம் பண்ணிக்க சார் மின்னூங்கிக்கு சம்மதமா? அதெல்லாம் எப்போ சம்மதம் கொடுக்கைய அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக அப்படியே ரிங்கை 2 பேரும் மாற்றிக்கிறாங்க. ஸோ இங்கே ஆக்சுவலாக அங்கே யாருமே இல்லை, அந்த இடம் மட்டும் அழகாக இருக்குது. டேக்குக்கு 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ அது ஒரு மாதிரி ஃபுல்லாக ஃபீல் ஆகுது அவங்களுக்கு. ஸோ இப்போ அப்படியே 2 பேரும் மோதத்தை மாற்றிக்க. அப்புறம் சுகா வந்து காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, பெரியவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். டேய் மச்சான் என்ன மச்சான் வந்து ஆசீர்வாதம் வாங்கடா அப்படின்னு சொல்ல. இப்போ சுகா அப்படியே கீழே வர்றான். வந்துட்டு அப்படியே ஜேகியோட கழுத்தில் அப்படியே கையை போட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கணுமா? ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்ல. டே மச்சான் வலிக்குதுடா, உன் கல்யாணத்துக்கு எனக்கு கொலை பண்ண பார்க்குறது, அதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விளாண்டுட்டு இருக்கேன். இப்போ டேம் தான். என்ன மச்சான் ஜிமனா? என்ன ஒரே ஹாப்பியாக இருக்க போல? ஆமாம் இருக்காதா பின்ன, எனக்கு சுகா கூட கல்யாணம் ஆயிருக்கு பர்றா. எல்லாம் எங்களால் தான், மறந்துங்கன்னு வைங்க அவ்வளோதான். நாளைக்கு உங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு டேக்குக்கு தான் பேர் வைக்கணும். டேக்குக்கா? ஆமாம் நாங்கள் தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கு டேக்குக்குன்னு பேர் வைக்கணுமா? அதெல்லாம் கிடையாது, எனக்கு பையன் தான் பிறப்பா, அந்த பையன் பேர் கிங்கு. என்னதே கிங்கா? அடப்பாவி, ஒன்றுமே தெரியாத பாப்பா 9 மணிக்கு போடலாம் தாப்பா அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ளேயும் குழந்தைக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டியா நீனு? போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஜிம்னு ஒரு மாதிரி வைக்கப்பட்டு இருக்கான். இப்போது 4 பேரும் செம்மையாக ஒரு மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படியே ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஃபீட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல அவ்வளோ லவ் இருக்குது, அதே அளவு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. நம்ம ஜங்குக் சுகாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அந்த பக்கம் நம்ம வீமினோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருக்குது அந்த இடத்துல. ஸோ அந்த இடம் ஃபுல்லாக லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பியூராக இருக்குது. ஸோ அப்படியே முடிச்சுட்டு வெளியே தான் வராங்க. வெளியே ஒரு கார் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு. அந்த காரில் யார் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ இப்போ அப்படியே 4 பேர் பார்க்குறாங்க உத்து. ஸோ அந்த கார்லேருந்து ஒரு பர்சன் அப்படியே கீழே இறங்க. அங்கே சுகா தான் ஜிம்னோட கையை அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான். என்ன இங்கே எதுக்கு வந்தீங்க? எங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டிங்களா? இங்கே பாரு சுகா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்டா. என்னது தப்பு பண்ணிட்டீங்களா? ஆமாம், நீ பேசிட்டு போனதுக்கப்புறம் தான் புரிஞ்சு உன் அம்மாவை நானே கொண்டல. அன்னைக்கு அவள் டெலிவரி டேட் அப்போ நான் கூட இருந்திருந்தா கண்டிப்பாக அவள் செத்துருக்க மாட்டா. உனக்கும் அம்மா கிடச்சிருப்பாங்க. சுகா என்னை மன்னிச்சிருப்பா. அப்பவும் சரி இப்பவும் சரி பணம்னு உன் வாழ்க்கையும் கெடுக்க பார்த்துட்டேன். என்னை மன்னிச்சிரு சுகா அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க அப்பா சொல்ல. இங்கே உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி இப்போது சுகா போ ப்ளீஸ். இல்லை நான் போக முடியாது, அந்த ஆள் நடிப்பான். சுகா ப்ளீஸ் சுகா நான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிற்க. அங்கே ஜெமன் தான் கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை உதறி விட்டுட்டு வேகமாக போகிறான். அங்கிள் இந்தாங்க இதை தொடச்சிக்கோங்க, எதுக்கு அழறிங்க அங்கிள். ஜெமன் நான் என்ன மன்னிச்சிருப்பா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமனோட கையை பிடிச்சி பேச. ஸோ அங்கே ஜெமன் தான், ஐயோ அங்கிள் எனக்கு புரியுது, நான் எதுவுமே இல்லாத ஒரு பையன், நீங்கள் ரொம்ப பெரிய பணக்காரங்க, கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் தான் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு இப்போ புரிஞ்சு நீங்கள் வந்திருக்கீங்கல்ல, ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஐயோ உன்ன மாதிரி ஒரு பையனை போய்ட்டு மிஸ் பண்ண பார்த்தனே, என் பையனோட சாய்ஸு ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. சுகா இங்கே வா. நான் வர முடியாது. சுகா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜெமன் போயிட்டு சுகாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வரான். இழுத்துட்டு வந்துட்டு அந்த இடத்துல அப்படியே நம்ம சுகாவோட கையை பிடிச்சி அவங்க அப்பாவோட கையில் வைக்க. என்ன பண்ணிகிட்ருக்க? இப்போலேருந்து உங்கள் அப்பா பையனுக்குள்ளே நான் வர மாட்டேன், ஸோ ப்ளீஸ் பேசுங்களேன். சுகா மன்னிச்சிருப்பா, இதுக்கப்புறமா அப்பா அப்படிலாம் பண்ண மாட்டேப்பா, எனக்கு சொத்தெல்லாம் வேணாம், எனக்கு நீங்கள் மட்டும் போதும்ப்பா. சரி நம்புகிறேன், ஆனால் இதுக்கப்புறம் அது பண்ணேன் இல்லைப்பா, சத்தியமாக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா அப்படியே ஜிம்னோட கையை எடுத்து ஷிகாவோட கையில் வைக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் கை அப்படியே ஹோல் ஆகுது. ஸோ அந்த பக்கம் நம்ம டேக்குக்கு தான் ஒரு மாதிரி ஹாப்பியாக பார்க்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே நம்ம யூன்மினுக்கு அழகாக கிங்கு பிறப்பான், அந்த பக்கம் நம்ம டெக்குக்கு அழகாக பிரின்சஸ் பிறப்பான். ஸோ ஒரு அழகான ஃபேமிலி இங்கே ஸ்டார்ட் ஆகும்.
ஐ திங்க் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் நோ எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. யூன் மீன் ஸ்டோரிங்கும் போது உங்களை ஃபுல்ஃபில் பண்ணனா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே தெரில. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் மட்டும் மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அதை வச்சு தான் நான் தெரிஞ்சுப்பேன் ஓகே நல்லா வந்திருக்கா, இதுக்கப்புறம் யூன் மீன் ஸ்டோரியும் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பை ஆமீஸ் சராமிதா.